ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னது சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன எதிர்பார்த்தேன்டா, இன்னைக்கு புள்ளகள் கொஞ்சம் க்ரௌட் குறையும் என்று எதிர்பார்த்தை தான். அதே மாதிரி க்ரௌட்ல சின்ன ஒரு ட்ராப் ஒன்றும் இருக்கு. என்னாலும் கொஞ்சம் புள்ளகள் ஜாயின் ஆகியும் இருக்கு. ஏன் அந்த ட்ராப் எதிர்பார்த்தேன்டா தெரியும். நேத்து நேத்து தானே ஃப்ரைடே ஈவினிங் ஏ லெவல் ரிசல்ட்ஸ் அவுட் ஆகின. இப்ப ஆல்ரெடி நிறைய பேர் ரிசல்ட்ஸ் வெயிட்டிங்க வச்சுக்கொண்டு கோர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அதுல உண்மையிலே கவலையான விஷயம், ரெண்டொரு பேர்த்துக்கு ஏதோ நடந்து ஏதோ ஒரு பாடத்துல ரிஃபர்ட் ஆகுனத்தால 2-3 பேர் சொல்லி கோர்ஸ்ல வச்சு என்னது டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. அந்த செட்டை விடுவோம், அது பிரச்சனை இல்லை. ஏதோ ஒண்ணு நடந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் குறைஞ்சு அது ஒரு பாடத்துல டிஸ்குவாலிஃபைட் ரிஃபர்ட் ஆகி கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ற குரூப். இன்னொரு குரூப் கிளாஸ் வந்தில்ல, அந்த குரூப்புக்கு தான் இந்த மெசேஜ். சரியா? சம்டைம் அந்த குரூப்ல உள்ள ஆட்கள் கிளாஸ் ஜாயின் ஆகியும் இருக்கணும். என்னடா, எதிர்பார்த்த அளவு ரிசல்ட்ஸ் வராம அதோட கொஞ்சம் குறைவா இல்லாட்டி நல்லாவே குறைவா வந்து, அதுவும் 3 பாசஸ் இருக்கு, 3 பாடத்திலையும் குவாலிஃபைட் என்றாலும் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வராத ஒரு செட் இப்ப கிளாஸ்ல ஜாயின் ஆகி இருக்கோம். மேலும் அப்படி எதிர்பார்த்த மிச்சம் பேர் குறைஞ்ச ரிசல்ட்ஸ் வந்து இந்த கிளாஸ் ஜாயின் ஆகாமையும் இருக்கிறோம். அப்ப அவங்க ரெக்கார்டிங் இந்த பார்க்கிட்ட சரி இந்த விஷயம் போகுமே, அதால சொல்றேன். சரியா? அப்ப இந்த கிளாஸ்ல முக்கியமான விஷயம் என்னண்டா, இல்லாட்டி சிறப்பான விஷயம் என்னண்டா, மிச்சம் இந்த ஏ லெவல் எழுதிட்டு வார புள்ளகள் தான் கூட, அந்த க்ரௌட் தான் கூட. யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்குதான், இல்லாம இல்ல. கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்குதான். அதிலும் பார்க்க இல்லாட்டி அதே அளவு க்ரௌட் ஒன்று வருது ஏ லெவல் முடிஞ்ச க்ரௌட். சரி, உண்மையில அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கட்டாயம் மேக்சிமம் நல்லா யூஸ் பண்ணி கொள்ளுங்க. பாருங்க, டிகிரியை முடிச்சு கிராஜுவேட் ஆட்களும் இதே கோர்ஸை ஃபாலோ பண்றேன்டா, உங்களுக்கு ஒரு சான்ஸ் தானே. பாருங்க, அவ இவ்வளவு காலத்துக்கு பிறகு இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ற, நீங்க ஏ லெவல் முடிச்சோடனே சுட சுட இந்த கோர்ஸை ஃபாலோ பண்றீங்க. அப்ப உண்மையிலேயே இந்த ட்ரெண்ட் ஸ்ரீலங்கால எஜுகேஷன் ட்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு போகுது. இப்ப ஃபாரின் கண்ட்ரிஸ் நாங்க எடுத்துக்கொண்டா ஒரு ஏஜுக்கு பிறகு ஏர்னிங் லேர்னிங் ரெண்டும் ஒரே தான் நடக்கும். சரியா? இன்னும் ஸ்ரீலங்கால அந்த அளவுக்கு டெவலப் ஆகல என்றாலும் அந்த ட்ரெண்ட் வந்துட்டு வருது, கொஞ்சம் கொஞ்சமா வருது. எப்படின்னா ஏர்னிங் வைல் லேர்னிங். சரியா? படிக்கும் போதே என்ன செய்யற, சம்பாதிக்கிற ஒரு ட்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வருது. சரியா? அதுவும் நல்லாவே குறவும் இந்த தமிழ் மீடியா புள்ளகளுக்கு. சிங்கள மீடியா புள்ளகள் ஓரளவு முன்னுக்கு வந்துட்டாங்க. ஏ லெவல் முடிகிறதோடய பயோசயின்ஸ்டா இது மாதிரி கோர்சஸ், இல்ல காமர்ஸ் மாதிரி கோர்ஸ்டா AA அது மாதிரி சார்ட்டட் அது மாதிரி கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்றதோட, அதாவது லேர்ன் பண்றதோட ஏர்னும் பண்றாங்க, ஏதாவது ஜாப்பையும் செய்யறாங்க. சரி, இப்ப அவங்க கொஞ்சம் முன்னுக்கு போறாங்க. ஆனா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னும் அதே மாதிரி ஃபுல்லா லேர்னிங் முடிச்ச பிறகுதான் ஏர்னிங் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே அது சரி வராது. இப்ப உள்ள காலத்துக்கு இதுக்கு போறோம், ஃபியூச்சருக்கும் அந்த மெத்தட் சரி வராது. நாங்களும் அடுத்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி அந்த ட்ரெண்டுக்கு போகணும். அதாவது படிக்கும் போதே ஏர்ன் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் உண்டாக்கி கொள்ளணும். அப்ப அதுக்கு உண்மையிலே இந்த கோர்ஸ் மிச்சம் நல்ல கோர்ஸ். இப்ப சும்மா யோசிப்போம், இப்ப ஏ லெவல் ரிசல்ட்ஸ் அவுட் ஆகின நல்ல ஒரு டிகிரி எடுப்போமே. ஒரு என்ன மாதிரி டிகிரி ஒன்று எடுப்போம், மாலிகுலர் பயாலஜி, இல்லாட்டி நல்ல டிகிரி ஒன்று எடுப்போம், MLS மாதிரி. அப்ப அந்த MLSக்கு போற புள்ள சும்மா சொல்லுவோம், இப்பதான் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, 1 இயருக்கு போறோம் கேம்பஸுக்கு இன்டேக் ஆகும், அந்த புள்ள கேம்பஸுக்கு போக போறேன். அப்ப கிட்டத்தட்ட அதுலயும் 5 வருஷத்துக்கு பிறகுதான் டிகிரி முடிய போகுது. 4 இயர்ஸ் டிகிரினா எப்படியும் ஸ்ரீலங்கால 5 இயர்ஸ் ஆகுது. இப்போ 5 இயர்ஸ்க்கு முடிஞ்சு, அப்ப போறதுக்கு ஒரு இயர் இருக்கு, கோர்ஸ்க்கு 5 இயர் முடிஞ்சு கிராஜுவேஷன் நடந்து அதுக்கும் பிறகு கொஞ்சம் காலம் வெயிட் பண்ண பிறகுதான் ஜாப் கிடைக்க போகுது. பாருங்க, இன்னும் எவ்வளவோ காலத்துக்கு பிறகுதான் அந்த புள்ள ஏர்ன் பண்ண போகுது. லேர்ன் பண்ணுது, ஆனா ஏர்ன் பண்றதுக்கு மிச்ச ஒரு காலம் இருக்கு. ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல, சான்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ் நீங்க 2 இயர்ஸ் முடிக்கிறதோடயே, அதாவது SLMC எக்ஸாம் நடக்கும், அதுல 50க்கு மேல கூட நீங்க ஸ்கோர் பண்ணிடுவீங்கடா, அடுத்த நாளே உங்களுக்கு லைசன்ஸ் எடுத்து அதுக்கு அடுத்த நாளே ஒரு ஃபார்மசியை போடலாம், இல்லைண்டா ரெண்ட் கொடுக்கலாம். அது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு.
அப்ப இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணணுமான்னு கேட்டா அதுவும் இல்ல. இப்பயும் உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ஃபார்மசிஸ்டா ஒர்க் பண்ணிடு. இப்ப ஒர்க்ன்றதை விடுங்க. இப்ப உங்களோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மோசமாடி யோசிப்போமே. உங்களுடைய படிச்ச சில புள்ளகளோட ரிசல்ட்ஸ் நல்ல மாதிரி யோசிப்போம். அவங்க மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியோ இல்லாட்டி ஏஹெச்எஸ்ஓ போக போறாங்கன்னு இருப்போம். அவங்களையும் விட கூட பொசிஷன்ல உங்களுக்கு இன்னும் மேல வரைக்கும். சரியா? இப்ப ஆல்ரெடி பெச் 1க்கு சொன்ன கதை தான். ஸ்ரீலங்கால ஃபார்மகாலஜி இல்லாட்டி ஃபார்மசிக்கு அந்த ப்ரொஃபசர்ஸ் 2 பேர் தான் இருக்கிறாங்க. சரியா? அதுவும் கொலம்போ யூனிவர்சிட்டியில ஃபார்மகாலஜி டிபார்ட்மெண்ட்ல. மீதி எல்லாம் ப்ரொஃபசர்ஸ் இல்ல. சரியா? ஒன்று பிஃபார்மோட இல்லாட்டி மாஸ்டர் டிகிரியோட இருக்கிறார்கள் தான் கூட. அவங்க தான் யூனிவர்சிட்டிலையும் லெக்சரிங் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்ப நான் இந்த ப்ரொஃபசர் கதைக்கு வருவோமே, அந்த 2 ப்ரொஃபசர்ஸ்மே டிப்ளோமா லெவல்ல வச்சு பிஹெச்டி வர காட்டிலும் போனோம். சரியா? இப்ப உங்களை மாதிரி டிப்ளோமா லெவல்ல ஆரம்பிச்சு ப்ரொஃபசர் லெவலுக்கு போய்த்திருக்கி. இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, மெடிக்கல் ஃபேக்கல்ட்டில ஃபார்மகாலஜி டிபார்ட்மெண்ட்ல இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப யோசிங்கோ, ஸ்ரீலங்காலேயே டாப் யூனிவர்சிட்டி எதுக்கு, மெடிசினுக்கு கொழும்பு. அப்ப அங்க உள்ள மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்ப லெக்சரிங் செஞ்சுட்டு இருக்கிறது யாருண்டா, பேசிக்கா டிப்ளோமால வச்சு போன ஆட்கள். அப்ப உங்களுக்கும் சான்ஸ் இருக்கு. இப்ப உங்களோட படிச்ச ஆட்கள் யாரும் மெடிசின் பைத்திருக்கேன்னு வைப்போமே, அவங்களையும் விட உங்களுக்கு பொசிஷன்ல முன்னுக்கு வரைக்கும். இல்ல இன்னும் உங்களுக்கு இந்த மெடிசின் தான் விருப்பம்டா, அதுவுக்கும் வழி இருக்கு. நீங்க டிப்ளமா முடிக்கிறீங்க, பிஃபார்ம் முடிக்கிறீங்க, பாகிஸ்தான்ல இருக்கி, அது மாதிரி சில கண்ட்ரீஸ்ல நீங்க போய் இன்னும் 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா படிச்சா உங்களுக்கு எம்டி, அதாவது இந்த டாக்டர்ல மாஸ்டர், அந்த டிகிரியை முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிடும். ஸ்ரீலங்கால வந்து திரும்ப பிராக்டிஸ் பண்ணிடும். அப்ப நீங்க காலம் கூட எடுக்க யோசிக்கவான் இப்படி மெடிசினுக்கு சுத்தி போறது. ஆனா அந்த சும்மா சொல்லுமே, இப்ப மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு என்டர் ஆன புள்ளகள் இன்னும் 7 இயர்ஸ்க்கு பிறகுதான் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும். 7 இயர்ஸ்ன்றது கூடுமே வழியே நம்ம குறையறதுக்கு சான்சஸ் குறையும். ஆனா நீங்க அப்படி இல்ல, 8 இயர்ஸ் எடுத்தாலும் இன்னும் 2 இயர்ஸ்ல வச்சு ஏர்ன் பண்ணிட்டு லேர்ன் பண்ண போறீங்க. உங்களோட காசுலயே உங்களுக்கு ஃபாரின் போய் மெடிசினே முடிச்சுட்டு வரலாம். அவ்வளவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற கோர்ஸ் ஒன்று நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா? அப்ப அதை நல்லா வச்சுக்கோங்க, யோசிக்க தேவையில்லை. அடுத்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் குறைவா வந்துண்டு நீங்க உடஞ்சி ஒரு மூலையில போய் உட்கார்றதுல அர்த்தம் இல்லை. உண்மையிலே பெயின் ஒன்று இருக்கு. அந்த பெயின் 2 விதமா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளிடுங்க. ஒன்று உடஞ்சி போய் உட்கார்றது, இல்ல அந்த பெயின் உங்களோட மோட்டிவேஷனா மாத்தி இன்னும் இன்னும் முன்னுக்கு போறது. சரியா? அப்ப நீங்க எந்த வேலை போறன்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். இந்த பெயினை வச்சுட்டு இது ஒரு இல்லாட்டி மோட்டிவேஷனா மாத்தி கொண்டு இன்னும் இன்னும் முன்னுக்கு போறதா, இல்ல இதே நினைச்சிட்டு அந்த புள்ள போய்த்துட்டு இந்த ஃபேக்கல்ட்டிக்கு போனது என்ன ரிசல்ட்ஸ் குறைவேண்டு அழுது இருந்து ஒன்றும் நடக்க போறே இல்லை. சரியா? அப்ப பாதிக்கப்பட்ட புள்ளைகளுக்கு சொல்றது, கட்டாயம் உண்மையிலே நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ நல்ல இடத்துக்கு வந்து விழுந்திருக்கி. இனிமே இப்ப ஆரம்பிச்சாலும் அந்த புள்ளைகளை விட உங்களுக்கு பொசிஷன்லையும் தான், அடுத்தது ஏர்னிங்லையும் தான் பெட்டர் பொசிஷனுக்கு போகலாம். சரியா? சரி, ஆரம்பிப்போம். நான் பேசுறது கிளியரா கேட்குது தானே? இல்லாட்டி நான் இவ்வளவு நேரம் தனியா பேசி கொண்டிருக்கிறேனா? கேக்குது சார். சரியா? அப்ப A-level ரிசல்ட்ஸ் வந்த புள்ளைகளுக்கு சொன்ன விஷயம் உண்டு. சரி, இப்போ நாங்க எங்கட கிளாஸ்க்கு சொல்லுங்க. கடைசியா எதை நாங்க ஆரம்பிச்சோம்? குயிக்கா சொல்லுங்க. லாஸ்ட் கிளாஸ், அதாவது ஏந்த கிளாஸ்ல லாஸ்ட் நான் உங்களுக்கு என்ன படிப்பிச்சு தந்த? யாருக்கு நினைவு இல்லையா? சொல்லுங்க. நான் பேசுறது கிளியரா கேக்குதா? என் ஸ்கிரீன் விளங்குது, அதே நேரம் நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ஓ சார்.
antibiotic. ஃபார்மகாலஜிய ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். சரியா? அப்ப ஃபார்மகாலஜிய நாங்க மெயின் ஹெடிங்கா கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுதான் அதுள்ள சப் ஹெடிங்கா போக போகுது. அப்ப அதுல மெயின் ஃபர்ஸ்ட் ஹெடிங்க ஸ்டார்ட் பண்ணிரு. அதுதான் என்னது சொல்லுங்க. நாங்க இனி கொஞ்சம் காலம் ஒரு 1 or 2 month அவ்வளவுக்கு இருக்காது, மேபி 1 monthக்கு நாங்க என்ன ஸ்டடி பண்ண போறோம் சொல்லுங்க. நீங்க சொன்ன சரி, antibiotics. ஆன்டிபயோட்டிக்ஸ். இத எங்களுக்கு வேங்கிற தமிழ்ல சொன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் மீன் அன்றைக்கு கிளாஸ்ல சொன்னேன். ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன? ஆன்டிண்டா எதிர், பயோட்டிக்ஸ்னா நுண்ணுயிர் எதிர்ப்பிகள். நுண்ணுயிர் கொல்லிகளை பத்தி படிக்க போறோம். சரிதானே? அப்ப அதுக்கும் போது இத பாத்துட்டு வருவோமே. லாஸ்டா படிச்சதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு வருவோம். நான் லாஸ்ட் கிளாஸ்லயும் சொன்னதான், நான் லாஸ்ட் கிளாஸ் படிச்சதை கொஞ்சம் திரும்ப திரும்ப பாருங்க. ஏண்டா இதுக்கு புறவு படிக்கிற ஒவ்வொன்றுக்கும் அதுல நாங்க படிச்ச வேர்ட்ஸ் வரப்போகுது. சரியா? அந்த வேர்ட்ஸ் முக்கியம். திரும்ப அந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் லைட்டா நினைவுபடுத்திட்டு வருவோம். சரியா? ஓகே, சாரி. சரி, ஆன்டிபயோட்டிக்ஸ பார்த்தோம் அப்படித்தானே? கொஞ்சம் இருங்க, நான் வரேன். கொஞ்சம் இருங்க. சரி, இப்ப ஸ்கிரீன் கிளியரா விளங்க தானே? பிரச்சனை இல்லை. இல்ல சார், விளங்குது. அப்ப ஆன்டிபயோட்டிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். சரியா? அதுக்கு போறோம். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ நாங்க குரூப்ஸா டிவைட் பண்ணினோம், கிளாசிஃபை பண்ணினோம். சரியா? எதை வச்சு? மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். அதாவது ஒன்னாவது விளங்கியவங்க, ஆன்டிபயோட்டிக்னா என்ன? நுண்ணுயிர்களை கொல்ற ஆட்கள். சரியா? அதுக்கு போறோம். அந்த நுண்ணுயிர் கொல்லிகளை எப்படி டிஃபரெண்ட் குரூப்ஸா பிரிச்சோம், எப்படி அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லாட்டியா எப்படி அந்த நுண்ணுயிர் கொல்லிகள் நுண்ணுயிர்களை கொல்லுது. அதுக்குதான் நாங்க சொல்றேன்னா மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். அந்த சும்மா சொல்லுவோம், ஒரு ஆன்டிபயோட்டிக் கொண்டு நாங்க இன்டேக் பண்றோம். அந்த ஆன்டிபயோட்டிக் போய் எங்கட உடம்பு உள்ளுக்குள்ள இல்லைன்னா எங்கட உடம்புக்கு வெளியில உள்ள அந்த நுண்ணுயிரை எப்படி கொல்லுதண்டு வச்சு நாங்க டிஃபரெண்ட் டைப் ஆஃப் குரூப்ஸா பிரிச்சோம். அப்படித்தானே? அப்படித்தானே? பேசுறேன், கேக்குதா? நான் கேக்குது சார். சரி. அப்ப நுண்ணுயிர் கொல்லிண்டா ஒன்னாவது என்னன்னு பார்த்தோம், இல்லாட்டி ஆன்டிபயோட்டிக்னா என்னன்னு பார்த்தோம். ஆன்டிபயோட்டிக்னா என்ன? எங்கட உடம்புல பொதுவா நாங்க இந்த இடத்துல படிக்கிற எங்கட உடம்புல உள்ள நுண்ணுயிர்களை கொல்ற ஆட்களை தான். அப்ப அத திரும்ப குரூப்பா பிரிச்சோம். எப்படின்னா அந்த ஆன்டிபயோட்டிக் எப்படி நுண்ணுயிர்களை கொல்லுது. நம்ம சொல்லுவோம் பொதுவா நுண்ணுயிர்கள்ன்றது சிங்கிள் செல். அப்படித்தானே? இப்ப இந்த ஆர்கானிசத்தை எந்த வழியில போய் கொல்லுது இல்லண்டா நாங்க ஆன்டிபயோட்டிக்னா கொல்றதுன்னு மட்டும் படிக்கல, வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்தோம். growth இன்ஹிபிட் பண்ற எந்த மெத்தட்ல growth இன்ஹிபிட் பண்ணுது இல்லண்டா எந்த மெத்தட்ல அந்த செல்ல கில் பண்ணுது இல்லாட்டி அந்த ஆர்கானிசத்தை கில் பண்ணுது என்றதை வச்சு ஆன்டிபயோட்டிக்ஸ் டிஃபரெண்ட் குரூப்ஸ்க்கு டிவைட் பண்ணினோம் இல்லாட்டி கிளாசிஃபை பண்ணினோம். அதுல ஒன்றும் முக்கியமானதுன்னு தான் எக்ஸாம் பாயிண்ட்ல மிச்ச முக்கியமானது இந்த பென்சில். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த பென்சில் தான். அடுத்த இடத்துல நோட்ஸும் குறைச்சல்,
கேட்கிற கொஸ்டின்ஸும் குறைச்சு. அப்ப பாருங்க, முதலாவது இது ஒரு டைப் என்ன, செல் வால் சிந்தசிஸ இன்ஹிபிட் பண்ற ஆட்கள். செல் வால் சிந்தசிஸ இன்ஹிபிட் பண்ற ஆட்கள். அதுல நாங்க இந்த பீட்டா லெக்டேன் சொல்லுக்கு தான் எங்களோட பெனிசிலினும் செஃபலஸ்போரின்ஸும் வரப்போகுது. இது ரெண்டும் மெயினா, இது ரெண்டு தான் நாங்க படிக்க போறோம். அதுலயும் மெயின் இந்த பெனிசிலின். சரியா, பேர்கள் போக போக பழகுமா. அப்ப இது ஒரு குரூப் என்னது, செல் வால் சிந்தசிஸ இன்ஹிபிட் பண்றதால நுண்ணுயிர்களை கொல்ற ஆட்கள், அதாவது பயோட்டிக்ஸ கொல்ற ஆட்கள், கீழ் பண்ற ஆட்கள், மைக்ரோ ஆர்கனிசத்தை கீழ் பண்ற ஆட்கள். ஃபர்ஸ்ட் குரூப். அடுத்தது இன்னொரு குரூப் இருக்கு, செல் மெம்பரேன் சிந்தசிஸ, உண்மையிலே சிந்தசிஸ இல்ல, செல் மெம்பரேன் பெர்மியபிலிட்டிய மாத்திரத்தால அந்த மைக்ரோ ஆர்கனிசத்தை கில் பண்ற இல்லைண்டா growth இன்ஹிபிட் பண்ற கூட்டம். அப்ப செகண்ட் குரூப். அதே நேரம் முக்கியமானது மட்டும் சொல்லிட்டு போறேன், புரோட்டீன் சிந்தசிஸ இன்ஹிபிட் பண்றதால நுண்ணுயிர்களை, அது மைக்ரோ ஆர்கனிசத்துல growth கண்ட்ரோல் பண்ற குரூப். சரியா, மூணாவது குரூப். அடுத்தது நாலாவது, இந்த நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ இன்ஹிபிட் பண்ற குரூப். இவ்வளத்தையும் சேர்த்து சொல்லிடு, நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ இன்ஹிபிட் பண்ற குரூப். அப்ப இது ஃபோர்த் குரூப். இந்த 4 குரூப்ஸை தான் நாங்க மெயினா படிக்க போறோம். போலட் சிந்தசிஸும் இது உள்ளுக்கு தான் வரும். சரியா, நியூக்ளிக் ஆசிட் உள்ளுக்கு வரும், தனியா எடுக்கும் மேலும் இல்லைண்டா அதே நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ இன்ஹிபிட் பண்ற ஆட்களுக்கே கொண்டு வரும் மேலும். அப்ப இன்றைக்கு நாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எது, அந்த மைக்ரோ ஆர்கனிசத்துல செல் வால் சிந்தசிஸ இன்ஹிபிட் பண்ற கூட்டம். சரிதானே, கிளியர் தானே? Clear. கிளியரா? இப்ப சொல்லுங்க, மெயினா 4 மெக்கானிசத்தால இல்லாட்டி 4 ப்ரொசஸால என்ன செய்ய போற, நாங்க மைக்ரோ ஆர்கனிசத்தை கில் பண்ண போற இல்லாட்டி அதோட growth இன்ஹிபிட் பண்ண போற. முதலாவது ப்ரொசஸ் என்ன, Cell குயிக்கா wall. நினைப்படுத்தும். செல் வால் சிந்தசிஸ இன்ஹிபிட் பண்றது. செகண்ட் ஒன், Cell membrane permeability. செல் மெம்பரேன் பெர்மியபிலிட்டிய எஃபெக்ட் பண்றதால ஆன்டிபயோட்டிக்கா தொழிற்படுறது. தேர்ட் ஒன், Nucleic acid synthesis. நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ் இன்ஹிபிட்னா தடுக்கிற இல்லாட்டி குறைக்கிறன்ற மாதிரி அர்த்தம், இன்ஹிபிட் பண்றதால. ஃபோர்த் ஒன், Protein synthesis. புரோட்டீன் சிந்தசிஸ இன்ஹிபிட் பண்ற ஆட்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த செல் வால் மிச்சம் முக்கியம், அதே நேரம் புரோட்டீன் சிந்தசிஸ் மிச்சம் முக்கியம். அதுக்கு பொறவு நியூக்ளிக் ஆசிட், அதுக்கு பொறவு தான் செல் மெம்பரேன் வரப்போகுது. நாங்க மெயினா படிக்கிற எக்ஸாம்ல பாஸ் ஆகி அதுக்கு அங்கெல்லாம் போறது தானே. அப்ப எக்ஸாம் கண்டு படிப்போம், கட்டாயம் நாலேஜும் தேவை, எக்ஸாம் பேஸ் பண்ணி மெயினா படிப்போம். சரிதானே? அடுத்து சொல்லுங்க, இந்த பாக்டீரிசைட் அண்ட் பாக்டீரியோஸ்டேட்டிக்னா என்ன? பாக்டீரிசைட்னா என்ன, பாக்டீரியோஸ்டேட்டிக்னா என்ன? Bacteriostatic inhibiting reproduction and inhibit பண்ற மாதிரி. பாக்டீரிசைட்னா Killing process. பாருங்க, படத்தை பார்த்து சொல்லலும் பாக்டீரியோஸ்டேட்டிக்னா இப்ப எங்கட பொடியில உள்ள மைக்ரோ ஆர்கனிசத்துல இல்லாட்டி நுண்ணுயிர்களோட அளவை கூட்ட உடாம தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஆன்டிபயோட்டிக்ஸ். அப்ப இந்த இடத்துல அந்த ஆன்டிபயோட்டிக் ஒர்க் என்னண்டா growth இன்ஹிபிட் பண்றது தான், கில் பண்ணாது, இருக்கிற அளவை கூட்டாம பாத்துக்கணும். அப்ப எங்கட பொடிக்கு ஹெல்ப் பண்ணணும். எங்கட பொடியிலேயே ஆல்ரெடி இம்யூன் சிஸ்டம் ஒன்று தானே, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது பாக்டீரியோஸ்டேட்டிக். ஆனா பாக்டீரிசைடல் அப்படி இல்ல, இவங்க போய் அந்த மைக்ரோ ஆர்கனிசத்தை கில் பண்ணும். பாருங்க இந்த படத்துல கீழே இதெல்லாம் டெத் செல்ஸ்,
செல்ஸ் இருக்கு ஆனா டெத். இந்த பாருங்க பாக்டீரியோஸ்டேட்டிக்கு கீழே உள்ள மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அவங்கள கட்டி போட்டிருக்கு. அவங்களுக்கு என்ன செய்யலாம், எந்த வேலையும் செய்ய இயலாத மாதிரி. அதாவது அவங்களோட growth-அ கூட்டிக் கொள்ளலாம், அவங்களோட நம்பர்ஸை கூட்டிக் கொள்ளலாம். சரியா? அதுதான் சொல்ற பாக்டீரியோ ஸ்டேட்டிக். செல்ஸை கில் பண்ணி விடுறது பாக்டீரிசைட். இனி அடிக்கடி வரப்போகுது. இப்ப பாருங்க பெனிசிலினுக்கு கீழே வரும் இட்ஸ் அ பாக்டீரிசைட். அதே மாதிரி புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு கீழே வர ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு மெயினா வரப்போகுது பாக்டீரியோஸ்டேட்டிக். அப்ப அந்த இடத்துல இன்னொருத்தர் சரி நான் சரி யாருனாலும் படிச்சு தர கிட்ட பாக்டீரிசைட் இல்லாட்டி பாக்டீரியோஸ்டேட்டிக் கிட்ட உங்களுக்கு நினைவு வரும். இதெல்லாம் முக்கியமா எம்சிக்யூ பாயிண்ட். அப்ப கேட்கிற டிரெக்டாவே கேட்கிற புரோட்டீன் சிந்தசிஸ இன்ஹிபிட் பண்றதால ஆன்டிபயோட்டிக்கா தொழிற்படுற கூட்டம் எது எதுன்னு கேட்கிற, குரூப்ஸ் எது எதுன்னு கேட்கிற. அப்ப அந்த டைம் நீங்க ஆன்சர் பண்ணணும். என்ன டெட்ராசைக்ளின், அமைனோ கிளைகோசைட்ஸ், மெக்ரோலைட்ஸ். அது மூணு தான் மெயினா நாங்க படிக்கிறது. கீழே உள்ளது படிக்கிற இல்ல மெயினா கூகுள் பிக்சர் தானே என் சிலபஸ் தாண்டி இருக்கு. அதே மாதிரி செல்வால் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்றதால ஆன்டிபயோட்டிக்கா தொழிற்படுற குரூப் எதுன்னு கேட்டா நீங்க பீட்டா லெக்டம், அதாவது பெனிசிலின், செஃபலோஸ்போரின் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அது டிரெக்ட் எம்சிக்யூ. சரியா? அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். சரி, இப்ப நாங்க போவோம் எங்களோட ஃபர்ஸ்ட் ஹெடிங். சரியா? போய்க்கா ரீட் பண்ணுங்க ஒரு ஆள் ஹெடிங்க. லாஸ்ட் கிளாஸ் சொன்ன உங்களுக்கு நான் என்ன தர மாட்டேன், ஆப்ஜெக்டிவ்ஸ் தர இல்லைண்டு. ஆனா இதுல ஆப்ஜெக்டிவ்ஸா உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணின ஈஸியா இருக்கும்ன்றதால அடுத்தது பாருங்க பிடிஎஃப் ஸ்டார்ட்ல அந்த லெக்சர் நோட்டை அனுப்பிட்டு திரும்ப பிக்சர்ஸ் உங்களுக்கு அனுப்பிருக்கு. உங்களுக்கு விருப்பம்னா பிக்சர்ஸ பிரிண்ட் பண்ணிட்டு தேவையான இடத்துக்கெல்ல உங்களுக்கு ஸ்டிக் பண்ணிக்கொள்ளே. ஏன் இந்த பிடிஎஃப்லயே போடலண்டா ஏன்னா நீங்க அப்ப சும்மா சொல்லும் ஒரு பேஜுக்கு இல்லாடி ஒரு ஸ்லைடுக்கு ஒரு போட்டோ வரக்கிட்ட ஒரு இமேஜ் வரக்கிட்ட பிரச்சனை ஆகும். நீங்க அப்ப நிறைய பேஜஸ் கலர் பிரிண்ட் எடுக்க தேவை வரும். ஆனா இப்ப அப்படி தேவையில்லை. இந்த லெக்சர் நோட்டை நீங்க எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்லயே எடுத்துட்டு அந்த பேஜ் ரெண்டை மட்டும் கலர்ல எடுத்து தேவண்டா கட்டாயம் இல்ல தேவண்டா கலர்ல எடுத்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தேவையான இடத்துல ஸ்டிக் பண்ணி வைக்கிறது. சரிதானே? சரி, போய்க்கா பார்ப்போம். பெனிசிலின் இன்னைக்கு படிக்க போறோம். எங்களோட ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக். மேக்சிமம் நாங்க யூஸ் பண்றது இந்த பென்சிலின் ஆன்டிபயோட்டிக் தான். அப்ப அதுதானே முக்கியம் என்ற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கூட கேட்கறதுக்கு ரீசன் அதுதான். நாங்க யூஸ் பண்ற ஆன்டிபயோட்டிக்ஸ்ல கிட்டத்தட்ட 50% விட கூட இந்த பென்சிலின் தான். சரியா? அப்ப நாங்க ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்றோமே அதுல அரைவாசிக்கு மேலேயே நாங்க யூஸ் பண்றது இந்த பெனிசிலின் என்ற ஆன்டிபயோட்டிக். சரியா? சரி, இப்போ குயிக் ஓவரால் ரீட் பண்ணுங்க. ஆப்ஜெக்டிவ்ஸ் சாரி எடிட் ஆப்ஷன் வரல. குயிக் ஓவரால் ரீட் பண்ணுங்க. என்னென்ன நாங்க இன்னைக்கு படிக்க போறோம். Antibiotics, classification of penicillins, mechanisms of action, PK at patient advices. இது 8ஆம் மாறிக்கு உண்மையிலே பிகே எண்டா பிகே எண்ட் அதை நீங்க மாத்திக்கொள்ளுங்க. பிகே எண்ட் இல்லாட்டி எண்ட் என்ற சிம்பிள் போட்டுக்கோங்க. சரியா? அப்ப இந்த இடத்துல ஒரு குழப்பம் வரப்போகுது. நாங்க ஆல்ரெடி கிளாசிபிகேஷன் பார்த்தோம் தானே, திரும்ப என்ன கிளாசிபிகேஷன். இப்ப நாங்க இந்த பெனிசிலின் என்ற ஒரு குரூப்பை இன்னும் டிவைட் பண்ண போறோம். சரியா? அதுதான் இந்த இடத்துல கிளாசிபிகேஷன் சொல்றீங்க. ஸ்டார்ட்ல நாங்க ஆன்டிபயோட்டிக்ஸ 4க்கு டிவைட் பண்ணினோம். அதுல ஒன்றுதான் என்னது செல் வால் சிந்தசிஸ் இன்ஹிபிட்டர்ஸ். அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் பெனிசிலின். அதையும் திரும்ப நாங்க 4 குரூப்ஸா டிவைட் பண்ண போறோம். இது பெனிசிலின் கிளாசிபிகேஷன். ஸ்டார்ட்ல சொன்னது ஆன்டிபயோட்டிக் கிளாசிபிகேஷன். சரியா? அடுத்தது சரியா
சரிதானே? சாரி, இந்த பார்ப்போம். அப்ப முதலாவது பார்க்க போறோம் என்னண்டா பீட்டா லெக்டின் ஆன்டிபயோட்டிக்ஸ்னா என்ன. முக்கியமா இது முக்கியம்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பீட்டா லெக்டின் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தான் என்னண்டா பெனிசிலினும் செஃபலஸ்போரின்ஸ். சரியா? இன்னும் இருக்கே எங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். அடுத்த கிளாசிபிகேஷன் பார்க்க போறோம். பெனிசிலின் குரூப்ஸ் என்னென்ன இல்லாட்டி டைப்ஸ் என்னென்ன. அடுத்தது பெனிசிலின் எப்படி ஒரு ஆன்டிபயோட்டிக்கா ஒர்க் பண்ணுது, எப்படி போய் மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணுது, இல்லைண்டா அவங்களோட growth இன்ஹிபிட் பண்ண போறது. அதுதான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ன்றது. இது பெனிசிலின் மட்டும் இல்ல, ஒவ்வொரு ட்ரக்டையும் நீங்க என்ன படிக்க போறீங்க, ஒவ்வொரு மெடிசின்டையும் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் படிக்கிறேன். அதாவது எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி அந்த நோயை குணப்படுத்துது, எப்படி கியூர் பண்ணுது, அதான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ன்றது. அது ஆல்ரெடி நாங்க படிச்ச ஃபார்மகோகைனெடிக்ஸ். அதே நேரம் பேஷண்ட் அட்வைஸ். சரியா? அவ்வளோத்தையும் படிக்க போறோம் இந்திய லெக்சர்ஸ்ல. சரி, ஸ்டார்ட்ல பீட்டா லெக்டின் ஆன்டிபயோட்டிக்ஸ் குயிக் ஒரு ரீட் பண்ணுங்க. What is beta-lactam antibiotics? Share a common structure and mechanism of action, acts by inhibiting the synthesis of the bacterial peptidoglycan cell wall. The main groups of beta-lactam antibiotics are இது விளங்காது. நீங்க பெனிசிலின் அண்ட் செஃபலஸ்போரின்ஸ் சரியா ஸ்கிரீன் ஷேர் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு. சரியா? அப்ப டூ மெயின் குரூப்ஸ் இருக்கு பீட்டா லெக்டின் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு கீழே. அதுதான் பெனிசிலின் அண்ட் செஃபலஸ்போரின்ஸ். அப்ப நாங்க ஏ லெவல்ல கெமிஸ்ட்ரியில படிச்சது கொஞ்சம் நினைவுபடுத்திக்கோங்க. நாங்க ஏ லெவல் கெமிஸ்ட்ரியில ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்ற ஒரு பாடம் படிச்சோம் தானே. அதுல பாருங்க, இப்படி இந்த குரூப் இருந்தா அந்த ஸ்ட்ரக்சருக்கு இல்லாட்டி அந்த சேர்வைக்கு எங்களுக்கு என்னன்னு பேர் சொல்லல. இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா அந்த ஸ்ட்ரக்சருக்கு இல்லாட்டி அந்த மொலிக்யூலுக்கு நாங்க என்னன்னு பேர் வச்சோம்? எந்த குரூப்புக்கு வரும்? ஆல்டிஹைட். சுட சுட இருப்பீங்க தானே, என்ன இருக்கீங்க தானே, ஆல்டிஹைட். அதே மாதிரி சி டபுள் பாண்ட் ஓ இருந்தா கீட்டோன். இப்ப அதெல்லாம் படிக்கணுமான்னு கேட்டா தேவையில்லை, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு சொல்றேன். இப்ப இது நினைவில்லைண்டா அதை யோசிக்க வேணும், இதெல்லாம் இப்ப திரும்ப தேவைப்படுதாண்டு. இல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, அப்ப இந்த குரூப் இருந்தா அந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா நாங்க ஆல்டிஹைட்னு சொல்றதானே. அது மாதிரி இப்ப இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்ல இல்லாட்டி அவங்களோட ஸ்ட்ரக்சர்ல இந்த இப்படி ஒரு ரிங், இந்த ரிங்க்கு தான் பேர் சொல்ற பீட்டா லெக்டம் ரிங். இந்த ரிங் இருந்தா சரியா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு நாங்க என்ன பேர் சொல்ல போறோம்? பீட்டா லெக்டன் ஆன்டிபயோட்டிக்ஸ். சரியா? ஸ்டார்ட்ல வந்து பாருங்க, ஒரு பெனிசிலின் ஸ்ட்ரக்சர் இங்க தந்திருக்கிற செஃபலோஸ்போரின் காமன் ஸ்ட்ரக்சர் பாருங்க. பெனிசிலின் நாங்க நிறைய டைப் படிக்க போறோம் தானே. அது எப்படி மாறும்டா இந்த ஆர் கூட்டம், ஆர் குரூப் மாறும். அப்ப அந்த ஆர் குரூப் டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் குரூப்ஸ் வரப்போகுது. அந்த அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு டீடைல்ஸா கேட்க போறேன் இல்ல. ஆகும் சிம்பிள் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். இந்த பிக்சரை கூட நீங்க பாடமாக்க தேவையில்லை. என்ன நினைச்சுக்கொண்டா போதும், பெனிசிலின் இல்லாட்டி செஃபலோஸ்போரின்ஸ் எடுத்தோம்னா அது ஸ்ட்ரக்சர்ல ஒரு ரிங் இருக்க போகுது. அந்த ரிங் பேர் தான் பீட்டா லெக்டம் ரிங். அந்த பீட்டா லெக்டம் ரிங் இருக்கிறதால தான் நாங்க அதுக்கு என்ன சொல்றோம்? பீட்டா லெக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்றோம். அவ்வளவுதான். அதைத்தான் நீங்க நினைச்சுக்கொள்ளணும். அது எம்சிக்யூல டிரெக்டா உங்ககிட்ட கேட்டு வருது, வந்திருக்கு. இப்ப எப்படி கேட்டு வரும்? தந்திருக்கிறதுல எது பீட்டா லெக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள்னு கேட்டுட்டு கீழே தந்திருக்கேன் பெனிசிலின், செஃபலோஸ்போரின்ஸ், அடுத்தது மெக்ரோலைட்ஸ், டெட்ராசைக்ளின், அமைனோகிளைகோசைட்ஸ் தரக்கிட்டு உங்களுக்கு இது ரெண்டு என்ன வரணும்? பெனிசிலினும் செஃபலோஸ்போரின் தான் பீட்டா லெக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அதே நேரம் இது ரெண்டும் இருக்கி, ஆனா நாங்க இந்த மோனோபெக்டம் காபமினத்தை மெயினா படிக்கிறே இல்லை. எக்ஸாம்லயும் கேட்டு வர இல்லை, உங்களோட சிலபஸ்லயும் பெருசா இல்லை. அதனால நினைவச்சுக்கோங்க ஏழுமண்டா. அதே நேரம் பாருங்க, காமன் ஸ்ட்ரக்சர் இருக்கி, காமன் ஸ்ட்ரக்சர்னா அந்த பீட்டா லெக்டம் ரிங் இருக்கி. அதே நேரம் அவங்களோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனும் சேம்.
அப்ப செஃபலஸ்போரின் அறிக்கட்டும் பெனிசிலின் அறிக்கட்டும் ரெண்டுமே எப்படி ஆன்டிபயோட்டிக்கா ஒர்க் பண்ணுதுன்னா மைக்ரோ ஆர்கானிசத்திட செல்ல வோல பேத்து பிரேக் பண்ணி அதால இந்த செல்ல கொலாப்ஸ் பண்ணி உடைச்சு கில் பண்ணுது. சரியா? அவ கில் பண்ணுது. அப்படின்னா பெனிசிலின் எங்களுக்கு என்னன்னு சொல்லலும் குயிக்கா சொல்லுங்க. நாங்க படிச்ச Bac- வேர்டை வச்சு திரும்ப சொல்லுங்க. Bactericidal. பாக்டீரியோசைடு. பாக்டீரியோசைடு. சரியா? அததான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்லிருக்கி. இப்போ அடுத்த ஸ்லைட். அடுத்த முக்கியம் இந்த செபலஸ்போரின்ஸ் இருக்கட்டும் பெனிசிலின் இருக்கட்டும் அவங்களோட ஆன்டிபயோட்டிக் ஒர்க்க ப்ரொடியூஸ் பண்ணணும்டா இல்லாட்டி அதுக்கு மாதிரி எக் பண்ணணும்டா கட்டாயம் இந்த பீட்டா லெக்டம் ரிங் இருக்கணும். ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் நடந்து இந்த பீட்டா லெக்டம் ரிங் ஓபன் ஆகினா இல்லைன்னா பிரேக் ஆகினா அதுக்கு அங்கால பெனிசிலினுக்கு அவங்களோட ஒர்க்க செய்ய இயலாம போகும். சரியா? அப்ப அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு கட்டாயம் இந்த பீட்டா லெக்டம் ரிங் தேவை. அதை நினைவச்சுக்கோங்க. ஏன் அது தேவை இந்த நினைவச்சுக்கோங்கன்னு சொல்றேன்டா சில பாக்டீரியா என்ன செய்யும்டா சில பாக்டீரியா கொஞ்சம் என்ன சொல்றேன் மேச்சர் அடிரன்ற இல்லாட்டி என்ன சொல்றேன் விகாரம் அடிரன்றதுக்கு என்ன சொல்றேன் இங்கிலீஷ்ல சரியா வேண்டு வரல சொல்லுங்க. Mutation. மியூட்டேஷன் அடைஞ்சி என்ன செய்யறேன்டா இந்த லெக்டம் ரிங்க உடைக்கிறதுக்குரிய ஒரு என்சைமை பாக்டீரியா செக்ரேட் பண்ற பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ற. அப்ப என்ன செய்யலாம் அப்படி பீட்டா லெக்டம் ரிங் உடைக்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ற பாக்டீரியாவை இந்த பெனிசிலின்ல வச்சு ஒன்றும் செய்ய இயலா. அதனை வச்சுக்கோங்க. அதான் சொல்ற பெனிசிலினுக்கு ரெசிஸ்டன்ட் பண்றேன். அதாவது இனிமே அந்த பாக்டீரியாக்கு நீங்க பெனிசிலின் கொடுத்து எந்த பிரயோசனமும் இல்லை. ஏண்டா அவங்க கிட்ட ஒரு ஆள் இருக்கு பெனிசிலினேஸ் என்ற ஆள். அவங்க என்ன செய்யும்டா இந்த ரிங் பிரேக் பண்ணிரும் ஓபன் பண்ணிரும். பாருங்க இப்ப அந்த ரிங் இல்லாம போய் திரும்ப பாருங்க. இந்த பெனிசிலினேஸ் என்றது சில பாக்டீரியாவால எல்லா பாக்டீரியாவும் இல்ல சில டைப் ஆஃப் பாக்டீரியா. சரியா? அப்ப அந்த பாக்டீரியாவால பெனிசிலினேஸ் என்சைம் அதாவது நொதியம் ப்ரொடியூஸ் பண்ணப்படுறதால நாங்க கொடுக்குற பென்சிலின் ஸ்ட்ரக்சரை உடைச்சு இந்த டைப்புக்கு மாத்தும். இப்ப இந்த டைப்புக்கு என்ன செய்யலாம் பென்சிலின் செய்யற வேலையை இவருக்கு செய்யலாம். சும்மா சொல்லும் இது ஒரு எல்டிஹைட் இப்ப இது கீட்டோனா மாறிட்டு. இப்ப எல்டிஹைட் வேலை கீட்டோனுக்கு செய்யலதே அவங்களோட என்ன சொல்ற பண்புகள் எல்லாம் மாறுந்தானே அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் பென்சிலின் செய்யற வேலைய பென்சிலோயிக் எசிடுக்கு செய்ய இயலா. அப்ப இவர் ஒரு ஆன்டிபயோட்டிக்கா ஒர்க் பண்ண இயலா எக் பண்ண இயலா. சரி அதை நினைவச்சுக்கோங்க. சரியா? அப்ப இந்த பென்சிலின்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் லெக்டமேஸ். சரியா? லெக்டமேஸ் அதாவது நீங்க ஏலவெல்லாம் படிக்கிட்டா நினைவு வச்சு கொண்டிருப்பீங்க. எப்படின்னா என்சைம்ஸ் பேர் பொதுவா ASE என்று முடியும். எமைலேஸ் அது மாதிரி ஏஸ் என்ன முடிகிறது. அப்ப இங்க பாருங்க லெக்டமேஸ் அப்படின்னா லெக்டம் ரிங்க உடைக்கிற ஆட்கள். சரியா? இது சரி இது சரி. குயிக்கா கீழே ரெட்டால தந்திரிக்கிற நோட்ஸ் யார் சரி ரீட் பண்ணுங்க. குயிக்கா ரீட் பண்ணுங்க. When the beta-lactam ring is enzymatically broken down by bacterial penicillinase, also known as beta-lactamase, the resultant product is penicilloic acid, which has no antibacterial activity. அப்ப பெனிசிலினேஸ் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ற பாக்டீரியாஸ்க்கு சரியா இப்ப சும்மா சொல்லுவோம் இந்த பாக்டீரியா பெனிசிலினேஸ் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுதுண்டா அவருக்கு நாங்க பென்சிலின் கொடுக்கறதால இவரை எங்களுக்கு என்ன செய்யலாம் டிஸ்ட்ராய் பண்ணலாம் கில் பண்ண இயலாம். அதுதான் சொல்றோம். சரியா? இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நீங்க பாடமாக்க தேவையில்லை. இந்த பாயிண்ட் மட்டும் நினைவில் இருந்தால் போதும். சரியா?
ஸ்ட்ரக்சர் ஒன்றும் பாடமாக்க தேவையில்லை, உங்களுக்கு விளங்கணும் பண்றதுக்காக தந்திருக்கி. சரி, அவளைத்தான் நாங்க என்னத்தை படிச்சு ஸ்டார்ட்ல பீட்டா லெக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்னன்னு படிச்சு. இப்ப செகண்ட் ஹெடிங்க்கு வரும் கிளாசிபிகேஷன். இது கட்டாயம் நீங்க நினைவு வச்சுக்கொள்ள வேண்டியது. சரியா? டிரெக்டாவே கேள்வி வருது. சரியா? ஏதாவது ஒரு மெத்தட நீங்க பிடிச்சு கொள்ளுங்கோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நேம் மாதிரி கேட்டும், இல்லாட்டி உங்களுக்கு விருப்பமே இல்லாத ஆட்களோட நேம் சாரி கேட்டும், அதுக்கு தானே நினைவுல நிக்கிறேன். ஒண்ணு விருப்பமுள்ள ஆட்களோட நினைவு, இல்லாட்டி விருப்பமே இல்லாத ஆட்களோட நினைவு. இப்ப ஏதோ ஒரு மெத்தடை வச்சு ஒவ்வொரு குரூப்புக்கும் கீழே வர பெனிசிலின்குரிய உதாரணங்களை நீங்க நினைச்சுக்கொள்ளணும். இது இப்ப நாங்க படிக்கிறது ஒவ்வொன்றும் மெடிசின். சரியா? இந்த ஒவ்வொரு குரூப் கீழே நாங்க எக்ஸாம்பிள் தந்திருக்குதே, இது ஒவ்வொன்றும் மெடிசின். சரியா? ஒவ்வொன்றும் மெடிசின். சரிதானே? பென்சைல் பெனிசிலின், பினாக்சிமெத்தைல் பெனிசிலின்றதெல்லாம் ஒவ்வொரு மெடிசின், பென்சிலினுக்கு கீழே வர மெடிசின். சரிதானே? சரி, முதலாவது குரூப் என்ன? குயிக் ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க. Group 1 naturally occurring penicillins, phenoxymethyl penicillin, oral penicillin or penicillin V, benzyl penicillin, penicillin G, IV or IM. முதலாவது குரூப் என்னண்டா நேச்சுரலி ஒக்கரிங் பென்சிலின், அதாவது இயற்கையாவே காணப்பட்ட பென்சிலின். சரியா? அப்ப அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் தந்திக்கு, இது ரெண்டையும் நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். ஒன்று என்னண்டா பினாக்சி மெத்தைல் பென்சிலின். பினாக்சி மெத்தைல் பென்சிலின் அவங்களுக்குரிய இன்னொரு பேர் தான் ஓரல் பெனிசிலின், இல்லைன்னா பெனிசிலின் வி. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பென்சைல் பெனிசிலின், அவங்களுக்கு இன்னொரு பேர் பெனிசிலின் ஜி, இல்லைன்னா ஐவிஓ ஐ. சரிதானே? IVIMன்றது இல்ல, பெனிசிலின் IVOIM. சரியா? சொல்லுங்க திரும்ப. ஓரல்னா என்ன? ரூட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிட்டீங்க. ஓரல் மெடிசின்ஸ்னா And வாயால எடுக்கிற மெடிசின்ஸ். பொதுவா நாங்க ஓரலி இன்டேக் பண்ற மெடிசின்ஸ்க்கு, இல்லாட்டி அந்த ஓரலி எடுக்கிற ரூட்லயே அதுதான் சொல்ற ஓரல் ரூட். ஓரல் மெடிசின்ஸ்னா நாங்க எங்கட மவுத்தால இன்டேக் பண்றது, எங்கட வாய் மூலமா எங்கட உடம்புக்கு எடுக்கிற மெடிசின். IVIMண்டா Intravenous, intramuscular. இது ரெண்டுக்கும் காமனா என்ன சொல்லலாம்? IVIM எதுக்குரிய எக்ஸாம்பிள்? இது ஓரல், இது ரெண்டும் Injecting. இன்ஜெக்டிங்க்கு மேலுள்ள ஹெடிங் இப்ப Parenteral. படிச்சீங்கன்னா பெரண்டரல். பெரண்டர் பெரண்டர். சரி, அப்ப இதையும் நினைவச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா பினாக்சிமெத்தைல் பெனிசிலின் நாங்க ஓரலி இன்டேக் பண்ணலாம். ஆனால் பென்சைல் பெனிசிலின் எங்களுக்கு ஓரலி இன்டேக் பண்ண இயலா. ரீசன் பின்னுக்கால வரும், கட்டாயம் நினைவச்சுக்கொள்ளணும். அது நாங்க ஒன்று IV இல்லாட்டி IM மெத்தட்ல தான் எங்கட உடம்புக்கு எடுக்கிற. ஐவிண்டா எங்கட வீனஸுக்கு இன்ஜெக்ட் பண்ற டிரெக்டா. சரியா? வீனஸ்ன்றது எங்கட நாளத்துக்கு டிரெக்டா என்னது இன்ஜெக்ட் பண்றது. IMண்டா எங்கட மசிலுக்கு, அது ஸ்கெலட்டல் மசிலுக்கு இன்ஜெக்ட் பண்றது. சரியா? பென்சைல் பெனிசிலின் ஒன்லி பெரண்டரல் ஃபார்ம் மட்டும்தான் இருக்கு. பினாக்சிமெத்தைல் பென்சிலின் ஓரல் ஃபார்மும் இருக்கு. அதான் நினைச்சுக்கோங்க. திரும்ப சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் குரூப் என்ன? குயிக்கா வாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் என்ன? Naturally occurring penicillins. Naturally occurring penicillin. எத்தனை எக்ஸாம்பிள் பார்த்தோம்? 2 types. ரெண்டு மெடிசின் பார்த்தோம். ஒன்று என்ன? Penicillin V. மற்ற பேர் தான் வரும். ஸ்டார்ட்ல வந்த பேர் எக்ஸாம்ல வரும் மாத்தான. அப்ப அதை தான் நாங்க நினைச்சுக்கொள்ளணும். Phenoxymethyl penicillin. பினாக்சிமெத்தைல் பெனிசிலின். அடுத்தது Benzyl penicillin. பென்சைல் பெனிசிலின்.
சொல்லுங்க, இது ரெண்டுலயும் எது நாங்க ஓரல் இன்டேக் பண்றது? இவரு ஓரலி. பென்சைல் பென்சிலின் பெரண்டர்லி. சரிதானே? ஓ, ரெண்டாவது குரூப் ரைட் பண்ணுங்க போய்க்கா. Penicillinase resistant penicillin, methicillin, fluoxacillin, flucloxacillin. ஃப்ளோக்சசிலின், மெத்திசிலின். சரியா? அப்ப நான் ஸ்டார்ட்ல சொன்னதானே, அந்த என்ன ரிங் இருக்குது இந்த இடத்துல பாருங்க, பீட்டா லெக்டைம் ரிங் இருக்கு. அந்த ரிங் பெனிசிலினேஸ் என்ற பாக்டீரியாவால சுரக்கப்படுற நொதியம் உடைக்கும். பெனிசிலினேஸ் என்றது பாக்டீரியா செக்ரேட் பண்றது, ப்ரொடியூஸ் பண்றது. அவங்க நாங்க குடிக்கிற மெடிசின் உள்ள பென்சிலின் உள்ள இந்த ரிங்க உடைக்கிறார்கள். அப்படிதானே? சரி, இப்ப பாருங்க, பெனிசிலின்லயே ஒரு டைப் இருக்கு. என்னன்னா, இந்த பாக்டீரியாவால சுரக்கிற ப்ரொடியூஸ் பண்ற பெனிசிலினேஸ ரெசிஸ்ட் பண்ற. அப்ப இந்த 3 ட்ரக்ஸையும் எங்களுக்கு பாக்டீரியாக்கு கொடுக்கலும். எந்த பாக்டீரியாக்குண்டா, இந்த பாக்டீரியா பெனிசிலினேஸ் என்சைம ப்ரொடியூஸ் பண்ணினாலும் இவங்களுக்கு இந்த 3 மெடிசினை கொடுக்கலாம். முக்கியம் இந்த 3 மெடிசினை மட்டும்தான் கொடுக்கலாம். மத்தது நேச்சுரலி ஒக்கரிங்கோ, குரூப் 3ஓ குரூப் 4ஓ கொடுத்து சரி வராது. சரியா? அப்ப இது நல்லா நினைச்சுக்கோங்க. மெத்திசிலின், குளோக்சசிலின், ஃப்ளூக்ளோக்சசிலின் யாருக்கு கொடுக்கலாம்டா, பாக்டீரியல் பென்சிலினேஸ் என்சைம ப்ரொடியூஸ் பண்ற பாக்டீரியாஸ்க்கும் இந்த 3 ட்ரக்ஸ மெடிசின்ஸ எங்களுக்கு கொடுக்க. அப்ப சும்மா சொல்லுவோம், இங்க ஒரு பாக்டீரியா இருக்கு, இவங்க பென்சிலினேஸ் என்சைம ப்ரொடியூஸ் பண்ற ஆட்கள். இவங்களுக்கு பினாக்சிமெத்தைல் பென்சிலின் கொடுத்ததுக்கு இவங்க எங்களுக்கு கில் பண்ண இயலா. இவங்க பைத்து இவர் உடைச்சு போட்டுடும். ஆனா அதே பாக்டீரியாக்கு நாங்க குளோக்சசிலின் இல்லைன்னா ஃப்ளூக்ளோக்ஸா கொடுக்க கிட்ட இவரு உடை. சொல்ற விளங்குதா? சொல்ற விளங்குதா? Yes. கிளியரா? Yes, clear. அப்ப பெனிசிலினேஸ் ரெசிஸ்டன்ட் பெனிசிலின். மத்தது இந்த மருந்து நாங்க தெரியாமலே நிறைய யூஸ் பண்ற ஃப்ளூக்ளோக்சசிலின் ஃபுல் பேர். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு இல்லைன்னா ஃபார்மசிக்கு போக்கிட்டு சுருக்கிதான் சொல்லுவீங்க ஃப்ளூக்ளோக்ஸா. இது என்னத்துக்கு நாங்க கொடுக்குறோம்னா, மெயினா இது கெப்சூலா தான் இருக்கிற. மெயினா இந்த கெப்சூல் எது கொடுக்குறோம்னா, நாங்க எங்கட காயம் வூண்ட்ஸ் குணமாகணும்ன்றதுக்காக குடிக்கிற கேப்சூல் இருக்கே, புண்ணு காயணும் குடிக்கிற கேப்சூல் இருக்கே, அதே தான் இந்த ஃப்ளூக்ளோக்ஸா தான். உண்மையிலே அந்த டைம் நாங்க ஆன்டிபயோட்டிக் கொண்டு தான் இன்டேக் பண்ற. எங்கட வூண்ட்ஸ் என்னது ரிகவர் ஆகிறதுக்கு, இல்லாட்டி காயம் குணம் அடைகிறதுக்கு. சரியா? புண்ணு காயணும் குடிக்கிறன்ற, காயம் ஆறணும் குடிக்கிறது இந்த ஃப்ளூக்ளோக்ஸா. 2 கலர்ல வரும். சொல்லுங்க பாப்போம், யாராச்சும் அதை கண்டு குடிச்சு இல்லாட்டி குடிக்கிறது கண்டு இருந்தா என்னென்ன கலர்ல வரும்? கெப்சூல் தான் 2 கலர், ஆரஞ்சும் அடுத்தது என்ன மேல பிளாக்கும் வரும், கிரீனும் வரும். சரியா? அதுதான் ஃப்ளூக்ளோக்சசிலின். மத்தது மெத்திசிலின் இப்ப நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு சான்சஸ் குறைவு. இதோட யூஸ் நல்லாவே ரிடியூஸ் ஆகிருக்கு. ஏன்னா இது கொஞ்சம் கூடுதலா சைட் எஃபெக்டா தாரன்றதால. இப்ப குளோக்ஸாவும் ஃப்ளூக்ளோக்ஸாவும் பாருங்க, பேரையும் பாடமாக்கும் லேசி. குளோக்ஸா ஃப்ளூக்ளோக்ஸா பாருங்க, நான் ஸ்டார்ட்லயே சொன்னேன், பெனிசிலின்க்கு கீழே வர அவ்வளவு மெடிசின்லையும் பொதுவா சிலின் தான் முடிய போகுது. பாருங்க, சிலின் 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 சிலின். அப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, என்னது எம்பிசிலின். உங்களுக்கு சரியா நினைவில்லை, எம்பிசிலின் என்றது பெனிசிலினுக்கு கீழே வருதா, மெக்ரோலைட்ஸ்க்கு கீழே வருதா, இல்ல டெட்ராசைக்ளின் கீழே வருதாண்டு. ஆனா உங்களுக்கு இந்த லாஸ்ட் கொஞ்சம் நேம வச்சு, நேம்ல லாஸ்ட் பார்ட்டை வச்சு எதுக்கு கீழே வாருன்னு கண்டுபிடிச்சு கொள்ளிருந்தேன். பென்சிலினுக்கு மட்டுமானு கேட்டா இல்ல, நிறைய டைப் குரூப்ஸ்க்கு இப்படிதான். சரியா? நிறைய டைப் குரூப், சாரி மெடிசின் குரூப்ஸ் இப்படித்தான். அவங்களோட நேம்ன வச்சு எங்களுக்கு என்ன குரூப் கண்டுபிடிக்கலும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன்டா, ஸ்டெட்டின்.
ஸ்டெட்டின்ன்றது நாங்க எங்களோட கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்றதுக்காக எடுக்கிற ஒரு மெடிசின். ஸ்டெட்டின்ன்றது ஒரு குரூப்பா. இந்த குரூப்புக்கு கீழே வர எல்லாத்துலேயும் நேம் எப்படி எண்ட் ஆகும்னா ஸ்டெட்டின் என்று பாருங்க. எட்டோவா ஸ்டெட்டின், சிம்வா ஸ்டெட்டின் தான் முடிய போகுது. நிறைய மெடிசின் நேம்ட என் பார்ட்டை வச்சுக்கொண்டு எந்த குரூப் கண்டுபிடிச்சு போயிடும். என்ன குரூப் தெரிஞ்சா அதுல மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுது. நாங்க குரூப்ல தான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் படிக்கிறோம். ஒவ்வொரு ட்ரக்டையும் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் படிக்கிறே இல்ல. இப்ப பாருங்க, இந்த மெத்திசிலின் எப்படி, குளோக்சசிலின் எப்படி, ஃப்ளோக்ளோக்ஸா எப்படி ஆன்டிபயோட்டிக் ஒர்க் பண்ணுதுன்னு நாங்க பாக்கல. ஆல்ரெடி பார்த்தோம் பெனிசிலின் எப்படி ஒர்க் பண்ண போகுது. அதுதான் மெத்திசிலினுக்கும் குளோக்சசிலினுக்கும் ஃபினோக்சிமெத்தைல் பெனிசிலினுக்கும் எல்லாத்துக்கும் முடியுது. அப்ப நாங்க குரூப் வைஸா தான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் படிக்க போறோம். ட்ரக் குரூப்ஸ் வைஸா அதுக்கு கீழே வர ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கும் படிக்க போறே இல்லை. அப்ப ஈஸி. சரிதானே? இப்ப சொல்லுங்க, குரூப் 2 என்ன? அதுக்குமா சொல்லுங்க. குரூப் 1 என்ன? Naturally occur penicillin. Naturally occurring penicillin. என்னென்ன எக்ஸாம்பிள்? Phenomethyl penicillin, benzyl penicillin. பினாக்சி மெத்தைல் பெனிசிலின். அடுத்தது பென்சைல் பெனிசிலின். செகண்ட் குரூப் என்ன? பெனிசிலின் ரெசிஸ்டன்ட் பெனிசிலின். என்னென்ன எக்ஸாம்பிள்? Methicillin, Cloxa, மெத்திசிலின், குளோக்ஸா, ஃப்ளோக்ளோக்ஸா. சிலின் நீங்க பாடமாக்கி விடுறதானே. குளோக்ஸா, ஃப்ளோக்ளோக்ஸா. பாருங்க, அழகான பேர். உங்களுக்கு என்ன செய்யலும், இந்த பேரை அர்த்தம் பார்த்து வேணுமெண்டா உலகளுக்கும் வைக்கலாம். குளோக்ஸா, ஃப்ளோக்ளோக்ஸா. விளங்கு. அர்த்தத்தை பார்க்காம வைக்கலாம். அடுத்தது 3வது குரூப் Broad spectrum penicillin, ampicillin, amoxicillin, co-amoxiclav. இந்த கோஎமெக்சிக்ளேவ்ன்றது மிச்சம் கொமனா யூஸ் பண்றது. ஆனா இந்த பேர்ல நாங்க யூஸ் பண்ற இல்ல. பார்மசில போனாலும் இதுக்கு என்ன பேருன்னு சொல்றேன்டா, இன்னொரு பேர் ஆக்மென்டின். பொதுவா நாய் கடிச்சு இல்லாட்டி பூனை கடிச்சு இல்லாட்டி இன்செக்ட் பைட்ல வர ஆட்களுக்கு கொடுக்கறது இதுதான் ஆக்மென்டின். 8 ஹவர்லி எடுக்குங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு பிளிஸ்டர் பேக், என்ன சொல்றது, பெனடோல் பேக் மாதிரி இருக்கிற பேக் கொண்டு. அப்ப கிட்டத்தட்ட ஒன்றுல 10 கேப்சூல்ஸ் இருக்கும். சரியா? 10 கேப்சூல்ஸ் இருக்கும். சரியா? ஒவ்வொன்றையும் உண்டு. சரியா? ஆக்மென்டின் சொல்ற 8 ஹவர்லி எடுக்கிற. இப்ப இதெல்லாம் கொமனா யூஸ் ஆகுறது தானே. அதுல கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் கூட. இப்ப எக்ஸாம்ல கேட்கற அந்த கொமனா யூஸ் ஆகிற மெடிசின் தான். மிச்சம் அன்காமன் மெடிசினா கேட்கறது இல்ல. விளங்குதா? நம்ம டவுட் கேட்டீங்களா? சரிதானே? அப்ப சொல்லுங்க, இப்ப இந்த வேர்டை நாங்க ஆல்ரெடி படிச்சாச்சு. ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னா என்ன? இதுக்கு இன்னொரு ஆப்போசிட் வேர்டும் இருக்கு. உனது ஆப்போசிட் வேர்டு சொல்லுங்க. ப்ராட் ஸ்பெக்ட்ரத்தோட ஆப்போசிட் வேர்டு சொல்லுங்க. லாஸ்ட் கிளாஸ் நான் தான் படிச்சது வந்து அதுதான் விலங்கில்ன்றீங்களா? அப்படியா? ஒருத்தர் சரி விலங்கில்ல. என்ன ஸ்பெக்ட்ரம்? நேரோ ஸ்பெக்ட்ரம். ப்ராட் ஸ்பெக்ட்ரம், நேரோ ஸ்பெக்ட்ரம்டா என்ன? ப்ராட் ஸ்பெக்ட்ரம்டா எங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு அதை கொடுக்கலாம். நேரோண்டா குறிப்பிட்ட 1-2 டைப் மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு மட்டும்தான் அதை கொடுக்கலும். சும்மா சொல்லுவோம், ஏண்டு இல்லாட்டி ஏ டைப் மைக்ரோ ஆர்கானிசம் நிறைய இருக்கு. இருக்கிறது பி, இருக்கிறது சி, இன்னைக்கு டி என்று சொல்லுவோம். 4 டைப் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு. ப்ராட் ஸ்பெக்ட்ரம்டா எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த 4ஐயும் அந்த மெடிசின் கொள்ளும். இந்த 4 மைக்ரோ ஆர்கானிசத்தையும் அந்த மெடிசின் கில் பண்ணும், இல்லாட்டி growth-ஐ இன்ஹிபிட் பண்ணும். ஆனா நெரோ ஸ்பெக்ட்ரம்னா அப்படி இல்லை. இதுல 1 இல்லாட்டி 2
பெரும்பாலும் உண்டு. இதுல சியை மட்டும் போய் கில் பண்ணு, அடுத்ததுகளை எதுவும் செய்யாது. அது பாட்டுல ஏபி டி அது பாட்டுல இருக்கு. அது கில் பண்ணும், அது growth இன்ஹிபிட் பண்ணும். அது அப்படின்னா நாங்க அதுக்கு சொல்ற நேரம் புரோட்டன்டா நிறைய டைப்பை கில் பண்ற ஆட்கள். அப்ப பாருங்க, இந்த எம்பிசிலினா இருக்கட்டும், எமோக்சிசிலினா இருக்கட்டும், கோ எமெக்சிக்ளேவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் நாங்க சும்மா இந்த இன்டேக் பண்ணிட்டு வைப்போம். அது போய் ஒரு ஆள் இல்ல, எங்களோட உடம்புல இருக்கிற நிறைய டைப் ஆஃப் மைக்ரோஆர்கானிசத்தை கில் பண்ணி. சரியா? குயிக்கா வாங்க, திரும்ப சொல்லுங்க. முதலாவது டைப் என்ன? naturally occurring penicillin. நேச்சுரலி ஒக்கரிங் பெனிசிலின். குயிக்கா எக்ஸாம்பிள் சொல்லுங்க. phenoxymethyl penicillin and benzyl. பினாக்சிமெத்தைல், அடுத்தது பென்சைல் பென்சிலின். ரெண்டாவது Penicillinase resistant penicillin. பென்சிலினேஸ் ரெசிஸ்டன்ட் பென்சிலின். அதுக்கு எக்ஸாம்பிள் எத்தனை பார்த்தோம்? Methicillin, Floxa, ஃப்ளோக்ஸா, அடுத்தது Floxa, some ஃப்ளோக்ளோக்ஸா. குளோக்ஸா மாறாது, முன்னுக்கு ஃப்ளூன்ற பார்ட் மட்டும் வரும். மெத்திசிலின், குளோக்சசிலின், ஃப்ளோக்ளோக்சசிலின். தேர்ட் கேட்டகரி இல்லாட்டி தேர்ட் broad குரூப் spectrum. ப்ராட் ஸ்பெக்ட்ரம். எக்ஸாம்பிள் என்னென்ன? Ampicillin, amoxicillin, co-amoxicillin. எம்பிசிலின், அடுத்தது Amoxicillin, எமோக்சிசிலின். இதுவும் காமனா யூஸ் பண்றது. நாங்க கோல்ட் நார்மல், அதாவது நார்மல் கோல்ட் வந்தா மெயினா நாங்களே போய் இருக்கிறது எமோக்சிசிலின். சரியில்லாத வேலை நாங்களா எடுக்கப்படாது. அதுவும் எடுத்து ஒரு நாள் 2 நாள் குடிச்சு நிக்கிற ஆன்டிபயோட்டிக் கண்டு நீங்க எடுத்தா கட்டாயம் அதுல கோர்ஸை ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். 8 டேஸ்னா 8 டேஸ் நீங்க குடிக்கவே வேணும், 5 டேஸ்னா 5 டேஸ் குடிக்கவே வேணும். அடுத்தது என்ன? மூணாவது co-amoxicillin. அமெக்சிக்ளேவ். பயப்படுவான ஆக்மெண்டின் எக்ஸாம்பிள கேட்கவே ஆகுது. இதே பேர் தான் கேட்கும், பிரெயின் நேம் கேட்கவே ஆகுது. சரியா? இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு எப்படின்னா, which one of the following is or are broad spectrum penicillin என்று தந்துட்டு உங்களுக்கு தந்திருக்கு எம்பிசிலின், எமோக்சிசிலின், மெத்திசிலின், ஃப்ளூக்ளோக்சசிலின், குளோக்சசிலின். எதுக்கு நீங்க ட்ரூ என்று கொடுப்பீங்க? ampicillin, amoxicillin. இது 2 ட்ரூ கொடுக்கிற நேரம் இதெல்லாம் இப்ப என்ன வரும்? False. சரியா? அடுத்தது கடைசி குரூப், குயிக்கா வாசிங்க. Anti-pseudomonal penicillin, piperacillin, ticagrelin. பாருங்க, இந்த வேர்ட்லயே எங்களுக்கு விளங்குது. ஆன்டி சியூடோமோனல் பெனிசிலின். சியூடோமோனாஸ்ன்றது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். அப்ப ஆன்டி சியூடோமோனல்டா Pseudomonal கொல்லி, எதிர்ப்பு. சியூடோமோனாஸை கில் பண்றதுக்கு நாங்க எடுக்கிற பெனிசிலின்ஸ் ஆன்டிபயோட்டிக் உண்டு. அப்ப ஆன்டி சியூடோமோனல் பெனிசிலின்ன்றது நாங்க சியூடோமோனாஸ்க்கு எகெயின்ஸ்டா இல்லாட்டி அவங்கள கில் பண்றதுக்கு எடுக்கிற ஆன்டிபயோட்டிக். 2 எக்ஸாம்பிள் தந்திருக்கி, பிப்பசிலின் உண்டு, அதே டிகாசிலின். சரியா? டிகாசிலின் நீங்க எப்படினாலும் ரீட் பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. எக்ஸாம்ல உங்களுக்கு எம்சிக்யூல ரீட் பண்ண சொல்லி வாரேன். நீங்க டிகாசிலினை கண்டா இது ஒரு பெனிசிலின், ஆன்டிசியூடோமோனல் பெனிசிலினுக்கு கீழே வர்றதுன்னு தெரிஞ்சால் போதும். சரியா? இருந்தாலும் நீங்க கொஞ்சம் உங்களோட பொஸ்தனத்தை காட்டுறதுக்கு, நாலேஜை காட்டுறதுக்கு இந்த பேரை அழகா ப்ரொனவுன்ஸ் பண்ணால் நல்ல. ஆனா பாஸ் ஆகிறதா தேவைன்னா இல்ல. சரியா? திரும்ப சொல்லுங்க 4 டைப்பையும். Naturally Natural. occurring penicillin, ஓகே, phenoxymethyl penicillin, benzyl penicillin, பென்சைல் பெனிசிலின், penicillinase resistant penicillin, பென்சிலினேஸ் ரெசிஸ்டன்ட் பெனிசிலின். எக்ஸாம்பிள் methicillin, Floxa, Floxa. ஃப்ளூக்ளோக்ஸா. தேர்ட் ஒன் Broad spectrum penicillin, broad
spectrum penicillin. Example, ampicillin, amoxicillin, coamoxicillin. last one, Anti-pseudomonal penicillin, anti-pseudomonal. Example, piperacillin, ticker Piperacillin. something. ticagrelin. This Piperacillin. is ticagrelin, piperacillin. piperacillin, ticagrelin. அப்ப நீங்க A லெவல்ல யூஸ் பண்ணின மெத்தட், படிக்கிறதுக்கு யூஸ் பண்ண மெத்தட கட்டாயம் இந்த கோர்ஸ்ல ஃபாலோ பண்ண அதுவும் பயாலஜில நீங்க படிச்சிருப்பீங்களே ஒரு மெத்தட், அதை யூஸ் பண்ணவே வேணும். எப்படி பயாலஜி நீங்க படிச்ச? முதலாவது அழகா காப்பியை பார்த்துட்டு ஒரு பேராகிராஃபை ரீட் பண்ற, இல்லாட்டி ஒரு பாயிண்ட ரீட் பண்ற, திரும்ப கூரையை பார்த்துட்டு இல்லாட்டி சவத்தை பார்த்துட்டு அதே பாயிண்ட திரும்ப ஒரு ரெண்டுக்கா சொல்லி பாக்குற. எனக்கு மெமரைஸ் ஆகிட்டு பாடம் ஆகிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். அந்த மெத்தட் வானம் இந்த கோர்ஸ்க்கு. இந்த கோர்ஸ்லயும் கொஞ்சம் நீங்க நினைவச்சுக்கொள்ள வேண்டும் தானே. அப்ப எப்படி நினைவச்சுக்கொள்றா? இப்ப இந்த கிளாஸ் முடியத்தானே, இந்த கிளாஸ் முடிய கிட்ட 2 hours படிச்சிருப்பீங்க. ஆனா படிச்சிருப்பீங்க மிச்சம் கொஞ்சம் போதும். பாருங்க, ஒரே விஷயத்த தானே திரும்ப திரும்ப சொல்றாரு. ஏன்னா உங்களுக்கு நினைவிருக்கணும்ன்றதுக்காக. இந்த கிளாஸ் முடிய நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு, பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படி தூங்குறது எப்பவுமே. நீங்க தூங்க கிட்ட ஒரு 5 இல்லாட்டி 10 minutes எடுங்கோ. இன்றைக்கு கிளாஸ்ல நாங்க என்ன படிச்சோம் நான் சொல்றேன்ல, ஃபுல் டியூட்ஸும் அப்படியே பாடமாக இருக்கணும். குறைஞ்சது மெயின் ஹெடிங் சரி இல்லாட்டி ஒப்ஜெக்டிவ் சரி நினைவிருக்கும், கட்டாயம் நினைவிருக்கணும். அதுக்கு பிறகு அந்த ஒப்ஜெக்டிவ்ஸ்க்கு கீழே என்ன பாயிண்ட படிச்சன்றத நீங்க PDF பார்க்காம, போனை பார்க்காம, டியூட்டை பார்க்காம ரீகால் பண்ண பாருங்கோ. பெஸ்ட் மெத்தட் ரீகாலிங் மெத்தட். ரீகால் பண்ணி படிக்கிறேன், ரீகால் பண்ணணும். நீங்க உங்களையே ஃபோர்ஸ் பண்ணி என்ன படிச்சன்றத உங்களோட மூளையில வச்சு எடுங்க, திரும்ப எடுங்க. அப்ப அப்படி எடுத்துட்டு நான் சொல்லல 100 வீதமே உங்களுக்கு நினைவுல இருக்குமே. குறைஞ்சது ஃபர்ஸ்ட் தடவை 10% தான் உங்களுக்கு நினைவு வருது, பிரச்சனையே இல்லை. அப்ப அந்த 10% காலையிலயும் நினைவு வருதான்னு பாருங்க. சரியா? நான் சொல்றேன் வேலை இல்லைண்டா, இல்லாட்டி ஒரு 2 நாள் போறோம், இல்லாட்டி ஒரு நாள் போறோம், மிச்சம் டைம் போடுவானு. ஒரு நாளைக்கு போறோம், திரும்ப ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து டியூட்டனும் பார்க்காம லாஸ்டா கிளாஸ்ல படிச்சதை மட்டும் நினைவச்சு கொண்டு கொஞ்சம் ரைட் பண்ண பாருங்க. எவ்வளவு விஷயம் உங்களோட இந்த பேஜுக்கு, இந்த கொலைவுக்கு வருதுன்ட்டு, இந்த பேப்பர்லுக்கு வருது. அதுக்கு திரும்ப பேத்து நீங்க என்னது பாருங்க, டியூட்டை பாருங்க. டியூட்டை பார்த்துட்டு ரீகால் பண்ண வானம், ரீகால் பண்ணிட்டு டியூட்டை பாருங்க. எவ்வளவு நீங்க மாத்தி செஞ்ச, அதனால உங்களுக்கு நினைவுல இருக்கிற மாதிரி ஒரு தோட் வந்து, ஆனா உண்மையிலேயே நினைவுல இருக்கல தான் நடக்கும். சரியா? இப்ப ரீகால் அதுக்கு படிங்க. ஸ்டடிக்கு ரீகால் இல்ல, ரீகாலுக்கு தான் ஸ்டடி. அதுதான் பெஸ்ட் மெத்தட். திரும்ப மறக்காது. அப்ப சொல்லுவோம் 10 விஷயம் தான் உங்களுக்கு நினைவு இருந்தேன். அந்த 10 விஷயத்தையும் பிளாக் கலர் பென்ல ரைட் பண்ணுங்க, பிரச்சனை இல்ல. மீதி 90% விஷயத்தையும் ரெட் கலர் பென்ல கீழே ரைட் பண்ணுங்க, முக்கியமானது மட்டும். அப்படி டியூட் அப்படியே எழுதணும் மட்டும் இல்ல. அதுக்கு அடுத்த நாளும் இதே மெத்தட செய்யோ. இல்லாட்டி அடுத்த டைம் படிச்சுக்கிட்டே பிளாக் கலர் பென் ஒன்றால உங்களுக்கு நினைவுல இருக்கிறது அவலத்தையும், மெமரியில இருக்கிற அவலத்தையும் ரைட் பண்ணுங்க. அதுக்கு திரும்ப சம்பட் கூடி இருக்கீங்க. ஸ்டார்ட்ல 10% தான் வந்தா, இப்ப சும்மா சொல்லுங்க 20%. மீதி 80%ஐயும் ரெட்ல. இப்போ உங்களுக்கு விளங்கும், நீங்க பிளாக்ல எழுதி கொண்டு போற அளவு கூடி கொண்டு போகும், ரெட்ல எழுதி கொண்டு போற அளவு குறைஞ்சிட்டு போகும். லாங் ப்ராசஸ் உண்டு. நீங்க சுவிட்சை போட்டோன்னே பெல் பத்துற மாதிரி இது இன்னைக்கு படிச்சோடனே நாளைக்கு ஃபுல்லா வரும்னு எதிர்பார்க்கப்படாது. இப்போ உங்களோட மெமரி, உங்களோட மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு போகும். கடைசி போக்கிட்ட நல்லா ஃப்ளூவெண்டா இருப்பீங்க. இன்னைக்கு படிச்சு நீங்க நைட் யோசிக்க கிட்டே இல்லாட்டி காலையில எழுத கிட்டே 50 மேல 70 மேல உங்களுக்கு பிளாக் பென்னால எழுத இந்திய டைம் கொண்டு வரும். அது ஒரேடியா வராது, கொஞ்சம் பிராக்டிஸ் கொடுக்கணும். சரியா? சரி, இது கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒன்றுதான் என்னாலும் தந்திருக்கிறேன். குயிக்கா ரீட் பண்ணுங்க. குரூப் 1 பென்சிலின் சென்சிட்டிவிட்டி எதுக்கு இல்லாட்டி எந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு யூஸ் பண்ணலாம், சென்சிட்டிவிட்டியை வச்சு ஆர்டர் பண்ணிருக்கி. இதை நீங்க பாடமாக்கணும்னு கேட்டா தேவையில்லை, நினைவச்சுக்கோங்க. பொதுவா கொக்கஸ் 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 வருது, அவங்களுக்கு நாங்க குரூப் 1 பென்சிலின், அதாவது பென்சைல் பென்சிலின் தான் மெயினா யூஸ் பண்றேன். சரியா?
அவ்வளவு நேரம் வச்சாலே போதும். ஒவ்வொன்றையும் பாடமாக்கணும்னு கேட்டா இல்ல. தொட விளங்குதா? சொல்றேன் கிளியரா? அப்ப இந்த ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசத்தையும் நீங்க இந்த மெமரைஸ் பண்ணணும்னு கேட்டா இல்ல. பொதுவா நினைச்சோங்க குரூப் 1 அதுலயும் பென்சைல் பென்சிலின் நாங்க எந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு எதிரா கொடுக்கறோம்டா கொக்கஸுக்கு எதிரா. சரியா? அப்ப அதை நீங்க திரும்ப ஒருக்கா வாசிச்சு பாருங்க. டைம் எடுக்கிறதுக்கு விரும்ப இல்ல, இது லெஸ் இம்பார்ட்டன்ட்னால. அடுத்தைக்கு போவோம். குரூப் 2. இப்ப ஒவ்வொரு குரூப்பையா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு போறோம். பெருசா படிக்கிறது இல்ல, லைட்டா முக்கியமான 2-3 பாயிண்ட். குயிக்கா ரீட் பண்ணுங்க. குயிக்கா ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க. குயிக்கா ரீட் பண்ணுங்க. Group 2, penicillinase-resistant penicillin, antibacterial spectrum. Very narrow spectrum of activity, only effective against penicillinase producing Staphylococcus. Methicillin is toxic and no longer used therapeutically. Group 2 drugs are much less active than penicillin G or V. பாருங்க, முக்கியமான பாயிண்ட். இப்ப இது நெரோ ஸ்பெக்ட்ரம்னு சொல்ற பாருங்க. நாங்க ப்ராட் ஸ்பெக்ட்ரத்துக்கு கீழே எமோக்சிலின் தானே படிச்சோம். எமோக்சிலின், அடுத்து எம்பிசிலின், கோமெக்சிக்ளேவ் தானே. அப்ப அதுக்கு கீழே இவங்க வரையிலண்டா கட்டாயம் இவங்க நெரோ ஸ்பெக்ட்ரம் தானே. அது பாடமாக்கணும் இல்ல. ஸ்பெக்ட்ரத்தை தவிர மீதி ஆட்கள் எல்லாம் நெரோ ஸ்பெக்ட்ரம். அதே நேரம் இந்த இங்க ஒரு ஆளை தானே தந்திருக்கீங்க ஸ்பெசிபிக்கா. அப்ப இவங்களை கொஞ்சம் நினைவு வச்சுக்கொள்ள பாருங்க. ஒன்லி எஃபெக்டிவ் தந்திருக்கே நெரோ ஸ்பெக்ட்ரம், ஒன்லி எஃபெக்டிவ். அப்ப நெரோ ஸ்பெக்ட்ரம்டா குறிப்பிட்ட கொஞ்சம் பேருக்கு எதிராக மட்டும் தானே யூஸ் பண்ணிடும். மற்ற ஸ்டார்ட்ல பார்த்தோம் ப்ராட் ஸ்பெக்ட்ரம்டா நிறைய டைப் ஆர்கானிசத்துக்கு யூஸ் பண்ணிடும். நெரோ ஸ்பெக்ட்ரம்டா ஒன்றோ அல்லது 2. அப்ப நெரோ ஸ்பெக்ட்ரம் தந்துட்டு அந்த ஆர்கானிசமும் தந்திருக்கி எந்த குரூப்க்கு பயன்படுத்தலாமா? ஸ்டெபிலோகோக்கை மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு தான் குரூப் 2 யூஸ் பண்ணிடும்னு சொல்ற. சரியா? அதே நேரம் ஸ்டார்ட்ல சொன்னதான் மெத்திசிலின் இப்ப பெருசா யூஸ் ஆகுறது குறவு. ஏன்டா அதுல டாக்ஸிக் எஃபெக்ட் ஆல சைட் எஃபெக்ட் கூட. அடுத்து குரூப் 2 drugs are much less active than penicillin G or V. அப்ப ஃபர்ஸ்ட் குரூப்பை விட செகண்ட் குரூப் என்னது ஆக்டிவ் குறவு. இப்ப ஆன்டிபயோட்டிக் ஆக்டிவிட்டி எடுத்தா குரூப் 1க்கு தான் குரூப் 2 விட கூடயாம். இதுவும் MCQல வந்துருச்சு, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரிதானே? குயிக்கா போம் அடுத்த ஸ்லைட்டுக்கு. குயிக் ஒரு ஆல் ரீட் பண்ணுங்க. Broad spectrum penicillin antibacterial spectrum, active against penicillin G-sensitive gram-positive organism, gram-negative bacteria such as Escherichia coli, Proteus mirabilis, Salmonella species, Shigella, and Homeophilus influenzae, inactivated by penicillinase. ப்ராட் ஸ்பெக்ட்ரம் என்று தந்திருக்குதானே. அப்ப நிறைய டைப் ஆஃப் ஆர்கானிசத்துக்கு எதிரா இந்த பெனிசிலின் குரூப்பை யூஸ் பண்ணலும்னு சொல்ற. அதுக்குரிய சில குரூப்ஸ் தான் தந்திருக்கி. இதையும் நீங்க பாடமாக்கணும் இல்ல. சரியா? சரியா? ஒவ்வொன்றையா ஈச் அண்ட் எவ்ரி நீங்க தனித்தனியா பாடமாக்கணும் இல்ல. சரியா? ஆனா இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிவிக்கணும். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்ப நிறைய டைப் ஆஃப் ஆர்கானிசத்துக்கு எதிரா எங்களுக்கு குரூப் 3 யூஸ் பண்ணிடும். அதனே வச்சுக்கொள்ளணும். அதே நேரம் பாருங்க, கொமன் இல்லாட்டி இதை நீங்க பாடமாக்கணும் இல்ல. இன்ஆக்டிவேட்டட் பை பெனிசிலினேஸ் தந்திருக்கி. அப்ப எங்களுக்கு தெரியுமே குரூப் 2 மட்டும்தான் பெனிசிலினேஸ்க்கும் எகெயின்ஸ்டா கொடுக்கலும். அப்ப மீதி நீங்க 1 இருக்கட்டும், குரூப் 3 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், அவங்களை கொடுத்ததுக்கு என்ன நடக்காது? பெனிசிலினேஸ் ப்ரொடியூஸ் பண்ற பாக்டீரியா ஸ்கில் ஆகாது. பாக்டீரியாவால இந்த மெடிசின் தான் கொலாப்ஸ் ஆகும், உடஞ்சு போகும். பாக்டீரியா கொண்டும் நடக்காது. அதான் சொல்றேன் இன்ஆக்டிவேட்டட் பை பெனிசிலினேஸ் இல்லாட்டி பீட்டா லெக்டமேஸ்னாலும் சரி, பீட்டா லெக்டமேஸ்னாலும் சரி. அப்ப இதை நீங்க இப்படி லாஜிக்கலா நினைவுல வச்சுக்கொள்ளு, பாடமாக்கணும் இல்லை. அடுத்தது குயிக்கா இன்னொரு ஆள் ரீட் பண்ணுங்க பார்ப்போம். இவ்வளவு நேரம் ரீட் பண்ணாத ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க பார்ப்போம். இல்லாட்டி நான் நம்பர் சொல்ல போற ஒரு ஆள் இல்லைங்கோ. சரி, ஒருத்தர் வந்திருக்கு, அவங்களே வாசிங்க.
குயிக்கா சரி ரீட் பண்ணுங்க நீங்களே. Principally indicated for the treatment of infection caused by Pseudomonas எரிகினோசா சரியா? அது aeruginosa. பிரச்சனை இல்ல. இந்த சொல்ல மட்டும் நீங்க நினைச்சுங்க என்ன சியூடோமோனாஸ். சியூடோமோனாஸ்க்கு எதிராக தான் கொடுக்குற சரியா? பிரின்சிபலி இண்டிகேட்டட் இந்த சொல்ல நினைச்சுக்கோங்க. இனி படிப்போம் இண்டிகேஷன் என்று சொல் அடிக்கடி வரப்போகுது. சொல்லுங்கடா இந்த இண்டிகேஷன் என்ன? யூஸ் பண்ணா என்ன யூஸ் எதுக்கு நாங்க யூஸ் பண்ற இண்டிகேஷன் எந்தெந்த நோய் நிலைமைக்கு நாங்க யூஸ் பண்ற அதுதான் இண்டிகேஷன் சொல்ற. சில இடத்துல வரும் கண்ட்ரா இண்டிகேஷன் என்று. அப்படின்னா என்ன மீனிங்? எதற்கு யூஸ் பண்ணக்கூடாது என்று இவங்களுக்கு யூஸ் பண்ணவே கூடாது கண்ட்ரா இண்டிகேஷன்டா. அடுத்து கோஷன்டா இண்டிகேஷன்டா அதுக்கு தான் நாங்க யூஸ் பண்றோம். கண்ட்ரா இண்டிகேஷன்டா அதுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. அந்தந்த டைப் உள்ளாக்கள் யூஸ் பண்ணவே கூடாது. கோஷன்டா இப்ப நீங்க ரோட்ல போக கிட்ட பாருங்க, அந்த ரோட்ல இப்படி ரோட்டோரத்துல சிம்பிள்ஸ் இருக்கும் தானே, சில இடத்துல வரும் ரோட் க்ளோஸ். அப்ப அது ஒரு கண்ட்ரா இண்டிகேஷன் மாதிரி, அதுக்கு அங்கிட்டு போகலாம். ஆனா சில கோஷன் இருக்கும், ஸ்லிப்பரி இல்லாட்டி எச்சரிக்கை பெண்டா இருக்கி அது மாதிரி. கோஷன்டா நாங்க யூஸ் பண்ணலாம், ஆனா கவனத்தோட. நினைச்ச மாதிரி யூஸ் பண்ணலாம், கட்டாயம் கவனத்தோட யூஸ் பண்ணணும். சில நேரம் டோஸ்ட அளவை குறைக்கணும், எடுக்கிற அளவை குறைக்கணும். அது மாதிரி கோஷனோட கவனத்தோட யூஸ் பண்றது தான் நாங்க கோஷன் சொல்றோம். கொடுக்கலாம் ஆனா கவனம். கண்ட்ரா இண்டிகேஷன் தான் கொடுக்கவே படாது. இண்டிகேஷன் தான் அவங்களுக்கு தான் இந்த மெடிசினை கொடுக்கணும், அந்த நோயாளிகளுக்கு தான், இல்லாட்டி அந்த நோய் நிலைமைக்கு மட்டும்தான் அந்த மெடிசின் கொடுக்கணும்ன்ற மாதிரி. சரியா? அப்ப இந்த இங்க இண்டிகேட் சொல்ற இல்லாட்டி இண்டிகேஷன் சொல்ற யாருக்கு? சியூடோமோனாஸ். அடுத்து திரும்பவும் இந்த லாஜிக்கல் பாயிண்ட் தான். குரூப் 2 தவிர மீதி எல்லா குரூப்பும் பென்சிலினேஸால இன்ஆக்டிவேட் ஆகும். அடுத்தது குயிக்கா ரீட் பண்ணுங்க. only parenteral dosage form are available. அப்ப குரூப் 4 டெப்லெட்ஸோ கேப்சியூல்ஸோ இல்ல. அதாவது நாங்க எங்கட ஓரலி இன்டேக் பண்ணலாம், பை மவுத் எங்களுக்கு இன்டேக் பண்ணலாம். என்னது? குரூப் 4 பென்சிலின்ஸ் சரியா? அவங்க ஃபுல்லா என்னது பேரண்டல் டோசேஜ் ஃபார்ம் மட்டும்தான் இருக்குதான். அடுத்தது should not be prescribed blind but in consultation with microbiologist இடத்துல மைக்ரோபயாலஜி எக்ஸ்பென்சிவ்னு தந்திருக்கி. அப்ப மைக்ரோபயாலஜி ஆட்கள் இல்லாட்டி மைக்ரோபயாலஜிஸ்ட் எக்ஸ்பென்சிவ், அதான் அர்த்தம். இந்த லாஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்ல வரேன்னு குயிக்கா சொல்லுங்க. should not be prescribed blind but it consultation with microbiologist because expensive. என்ன விஷயம்டா, இப்ப எமோக்சிலினா இருக்கட்டும் இல்லாட்டி ஆக்மெண்டினா இருக்கட்டும் நார்மலாவே உங்களுக்கு பிரெஸ்கிரைப் பண்ணுவாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஆன்டிசியூடோமோனல் பெனிசிலின்ஸ் டிகாசிலினா இருக்கட்டும் அடுத்ததா இருக்கட்டும் உங்களுக்கு என்ன செய்யலாம், என்ன செய்ய மாட்டாங்கண்டா பிளைண்டா, அதாவது நினைச்சபடி உங்களுக்கு பிரெஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, தர மாட்டாங்க. ஒன்னாவது சும்மா சொல்லுவோம், உங்களுக்கு ஒரு சியூடோமோனஸால தான் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஆன்டிசியூடோமோனல் பெனிசிலின் பிரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. ரீசன் என்னண்டா, இந்த டைப் ஆஃப் பெனிசிலின் மிச்சம் எக்ஸ்பென்சிவ், விலை கூட. ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி, ஒன்னாவது உங்ககிட்ட வச்சு ஒரு சாம்பிளை எடுத்து அந்த சாம்பிள் எடுத்து லெப்ல என்னது டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, ஷுவர் பண்ணி பார்ப்பாங்க, கன்ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களுக்கு சியூடோமோனல் இன்ஃபெக்ஷன் ஒன்று தான் இருக்குதா. அப்படி இருந்தா தான் குரூப் 4 பெனிசிலினை பிரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஏண்டா இது சரியான எக்ஸ்பென்சிவான மெடிசின் உண்டு. சரியா? குரூப் 4ன்றது. இப்போ இவ்வளவும் ஜென்ரல் பாயிண்ட்ஸா நினைவச்சுக்கோனீங்கன்னா சரி. அடுத்தது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இதுல சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை, குயிக்கா சொல்லுங்க. பெனிசிலின் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன? 4 குரூப்லயும் அதே தான், ஒவ்வொரு குரூப்பும் வேண்டி இல்லை, 4 குரூப்புமே இப்படித்தான்
இந்த எக் Cell பண்ண wall போகுது. synthesis. செல் வால் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்ணுது. அப்ப செல் வால் இல்லைண்டா பாக்டீரியாட மெயின் ப்ரொடெக்ஷனே இந்த செல் வால் தான். செல் வாலுக்கு தான் மெம்பரேன் அடுத்தடுத்த சப்ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்குது. சரியா? அப்ப அவ்வளத்தையும் ப்ரொடெக்ட் பண்றது இந்த செல் வால். செல் வால் இல்லைண்டா அதுக்காகட்டுக்கு அந்த பாக்டீரியாவுக்கு சர்வை பண்ண இயலாம், வாழ இயலாம், ஆட்டோலைசிஸ் ஆகும், உடைஞ்சு போகும். அது உடைச்சிரும். இல்லைன்னா எங்கட உடம்புல உள்ள இம்யூன் அதை உடைக்கும். அப்ப அவ்வளவுதான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். நீங்க பாடமாக்கவே தேவையில்லை. அதான் ஸ்டார்ட்ல வச்சு செல்வால் சிந்தசிஸ் இன்ஹிபிட் அது கீழே தான் இது வாருன்னு சொல்லிட்டு வாருங்க. அப்ப அதே தான் நீங்க தந்திருக்கீங்க. போய் ஒரு ஆள் ட்ரீட் பண்ணுங்க. Mechanism of action. Bactericidal act by inhibiting synthesis of bacterial cell wall and activating autolysis of the bacterium. Can be bactericidal only if active multiplication takes place because resting organisms are not making new cell wall. Penicillin does not act against organisms that lack cell wall. Example, Mycoplasma. High therapeutic intakes of penicillin is due to the fact that human cells, while bounded by a cell membrane, lack a cell wall. ஸ்டார்ட்ல சொல்றது பாக்டீரியோசைடல். அப்ப பாக்டீரியாவை என்ன செய்யும்? கில் பண்ண போகுது. ஸ்டார்ட்ல வச்சு சொல்றது தானே பெனிசிலின் பாக்டீரியோசைடல். சரி தானே? அப்ப எப்படி ஆக்ட் பண்ணுதான்? இன்ஹிபிட்டிங் சிந்தசிஸ் ஆஃப் பாக்டீரியல் செல் வால். அதுவும் சரி. அப்ப செல் வால் இல்லா போனா பாக்டீரியா நடக்கும், ஆட்டோலைசிஸ் நடக்கும். அதாவது நாங்க சொல்ற சூசைட் என்று ஆட்டோலைஸ் நடக்கும் பாக்டீரியாக்கு. பாக்டீரியாவை அதை கொள்ளு இந்த கில் பண்ணும். இல்லைண்டா எங்களோட இம்யூன் சிஸ்டம் பேத்து கில் பண்ணும். சரி. அடுத்தே சொல்ற எப்ப இது பாக்டீரியா சைடலா ஒர்க் பண்ணும்டா புதிய செல்ஸ், அதாவது பாக்டீரியா புதிய பாக்டீரியல் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண கிட்ட இல்லாட்டி ரீப்ரொடியூஸ் பண்ண கிட்ட அப்பதானே புதிய செல்ஸ் மேக் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற பாக்டீரியா அதுல செல் வால ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லையே. புதிய செல்ஸ் வர கிட்ட தான் அந்த செல்குரிய செல் வால் ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த டைம்ல தான் பாக்டீரியா சைடலா ஒர்க் பண்ணும்னு சொல்றேன். சரியா? அடுத்த பாயிண்ட் என்ன? செல் வால் இல்லாத மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு இதை யூஸ் பண்ணேலாம். சரிதானே? ஏன்னா இதுல மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன? செல் வால் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்ற. அப்ப செல் வாலே இல்லாத ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு இந்த பெனிசிலினை யூஸ் பண்ண இயலா ஆன்டிபயோட்டிக்கா. சரிதானே? அடுத்தது இதை சொல்லுங்க, ஹை தெரபியூட்டிக் இண்டெக்ஸ். எனக்கு இங்க ஹை ஒடுமுறை ஹை ஒடுங்கோ தெரபியூட்டிக் இண்டெக்ஸ்னா என்ன? ஆமாக்கோ டைனமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. குயிக்கா சொல்லுங்க தெரபியூட்டிக் இண்டெக்ஸ்னா. தெரபியூட்டிக் விண்டோன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான். தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் தெரபியூட்டிக் விண்டோன்றது என்ன? யாராச்சும் மொத்தர்? Safety of the drug. சேஃப்டி ஆஃப் த ட்ரக். இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன்டா. ட்ரக்கால கியூர் பண்ற, குணப்படுத்து. அதுக்கு நாங்க சொல்றேன் என்னடா, தெரபியூட்டிக் கன்சென்ட்ரேஷன். எங்கட உடம்புல போய்த்து மெடிசின் ஒர்க் பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட கன்சென்ட்ரேஷன் இருக்கணும். அதை விட கொஞ்சம் கூட இருக்கணும், குறைஞ்சது அதாச்சும் இருக்கணும். அது இருந்தா தான் எங்கட உடம்புல போய்த்து அதுக்கு ஒர்க் பண்ணிடும். அந்த குறைஞ்ச கன்சென்ட்ரேஷனுக்கு இல்லாட்டி அமௌண்ட்டுக்கு சொல்றேன் நாங்க தெரபியூட்டிக் கன்சென்ட்ரேஷன். எனக்கு கேட்கிற தெரபியூட்டிக் விண்டோ இல்லாட்டி தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் கிட்ட வந்திருக்கி. சரி, நீங்க சொல்றது என்னண்டா, நீங்க பாருங்க இப்படி ஒரு கிராஃப் படிச்சீங்களா பார்மசியூட்டிக்ஸ்ல? சரி, பார்மசியூட்டிக்ஸ்ல டைனமிக்ஸ்ல இப்படி ஒரு கிராஃப் படிச்சதா? படிச்சேன். இப்ப இங்க 2 கோடு போட்டிருப்பீங்க, நினைவிருக்கா? அதுக்கு மாதிரி சொல்லுங்களேன். XY என்று 2 எக்ஸிஸ் இருக்கு. இதுல Y அச்சுல நீங்க என்னத்தை குறிக்க? Y எக்ஸிஸ்ல என்னத்தை
குறிச்சிங்க. பிளட்ல அந்த பிளட்ல அந்த மெடிசின் கன்சென்ட்ரேஷன். சரியா? இதுல என்னது? எக்ஸஸ்ல ரெஸ்பாண்டிங் லெவல். எக்ஸ் அச்சுல நாங்க குறிச்சது என்ன? டைம். சரியா? டைம். அப்ப டைமுக்கு ஏத்த மாதிரி இப்ப சும்மா சொல்லுவோம், நாங்க ஒரு மெடிசினை இன்டேக் பண்ணினோம். எப்படி? ஓரலி எங்கட வாயிலுக்கு போட்டாச்சு. வாய்க்கு உள்ளுக்கு போட்டோன்னே எங்கட பிளட்ல அந்த மெடிசின் வருமானு கேட்டா இல்ல. டைமுக்கு போற வரப்போகுது. அதுவும் ஒரேடியா அந்த மெடிசின் அப்படியே அப்சர்வ் ஆகுமா? இல்லையே. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க கிட்ட எங்களோட பிளட்ல அந்த மெடிசின் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போகும். அதே நேரம் ட்ரக் வந்து கொஞ்சத்துல என்ன நடக்க பார்க்கும்? எலிமினேட் ஆக பார்க்கும், எங்களோட உடம்புல வச்சு போக பார்க்கும். ஒன்று ஸ்வேட் அறிக்கட்டும், இல்லாட்டி யூரின் அறிக்கட்டும், அடுத்தடுத்த மெத்தட்ல எலிமினேட் ஆகும். அப்படியே குறைஞ்சிட்டு போகும். இதுதான் பொதுவா நாங்க ஓரல் எடுக்கிற ஒரு ட்ரக் கான்சென்ட்ரேஷன் கிராஃப். எதுக்கு எகெயின்ஸ்டா? டைமுக்கு எகெயின்ஸ்டா. இந்த கிராஃப் இன்னும் தெளிவா படிப்போம். முன்னுக்கு நான் இப்ப லைட்டா விளங்கப்படுத்திட்டு போறேன். அப்ப நீங்க சொன்னது சரி. நீங்க சொன்னது இந்த கீழே கோடு, அதுக்கு என்ன பேர்? தெரபியூட்டிக் கன்சென்ட்ரேஷன். அதாவது மேக்சிமம் இல்ல, மினிமம். இதுதானே கன்சென்ட்ரேஷன். மினிமம் இந்த அளவு கன்சென்ட்ரேஷன் இருந்தா தான் உங்களோட உடம்புல அது ஒர்க் ஆகும். அப்ப இதுக்கு கீழே உள்ள கன்சென்ட்ரேஷன்ல அது உடம்புல ஒர்க் பண்ணாது. அப்ப இதுதான் மினிமம் தெரபியூட்டிக் கன்சென்ட்ரேஷன். இது என்னதுன்னா மேல கோடு வரைஞ்சிருக்கி. இந்த லெவலை விட கூடினா எங்களோட உடம்புக்கு அது பொய்சனா மாறப்போகுது, டாக்ஸிக் எஃபெக்ட தரப்போகுது. அப்ப நாங்க எடுக்கிறது கட்டாயம் இந்த டாக்ஸிக் எஃபெக்ட்க்கு கீழால இருக்கணும், மினிமம் கன்சென்ட்ரேஷனுக்கு மேலால இருக்கணும். அப்ப இது கிராஃப் இந்த மினிமம் கன்சென்ட்ரேஷனும் டாக்ஸிக் கன்சென்ட்ரேஷனும் மாறும். இப்ப இந்த ரெண்டுக்கும் இடையிலுள்ள கேப் தான் நாங்க என்ன சொல்ற? தெரபியூட்டிக் விண்டோ. இல்லாட்டி இது ரெண்டுக்கும் இடையிலுள்ள என்ன சொல்றோம்? இது ரெண்டுக்கும் இடையிலுள்ள விகிதத்தை சொல்ற தெரபியூட்டிக் இண்டெக்ஸ். பாருங்க. அப்ப நான் இப்ப கேட்கிறேன், ஒரு மெடிசினுக்கு தெரபியூட்டிக் விண்டோ கூட இருக்கிறது நல்லமா குறைய இருக்கிறது நல்லமா? இந்த கேப் கூட இருக்கிறது நல்லமா குறைய இருக்கிறது நல்லமா? உங்களுக்கு ரெண்டு ட்ரக் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஒரு ட்ரக் இப்படி இருக்கு. என்ன இப்படி சொல்லுமே, இது டாக்ஸிக் லெவல், இது சாரி நான் வரேன் இதுக்கு. சரி, இப்ப பாருங்க, ஒரு மெடிசின் இப்படி, சாரி, ஒரு மெடிசின் கர்வ் இப்படி வருது. இப்படி எப்பவுமே இதோட லெவல் பாருங்க. மேல கோடு டாக்ஸிக், கீழே கோடு மினிமம் கன்சென்ட்ரேஷன், மினிமம் தெரபியூட்டிக் கன்சென்ட்ரேஷன். இது மினிமம் டாக்ஸிக் கன்சென்ட்ரேஷன். ரெண்டுக்குமே எம்டிசி தான், குழம்புக்குள்ள வாங்க. இந்த ரெண்டுக்கு மேல உள்ள கெப் தான் என்ன சொல்ற? தெரபியூட்டிக் விண்டோ. இன்னொரு மெடிசன் இருக்கு எப்படி? இதே கிராஃப் தான். இது இப்படி பாருங்க, இது சைஸ் குறவும், விண்டோட சைஸ் குறவும். எதுக்கு மேல மினிமம் டாக்ஸிக் எஃபெக்ட்டுக்கும் மினிமம் தெரபியூட்டிக் எஃபெக்ட்டுக்கும் மினிமம் தெரபியூட்டிக் கன்சென்ட்ரேஷன். இது ரெண்டுக்கு மேல உள்ள கேப் குறவும். இது ஏ என்ற மெடிசின், இது பி என்ற மெடிசின். எந்த மெடிசின் நல்ல? ஏ நல்ல. ஏன் பியை விட ஏ நல்ல? ஏண்டா இந்த டாக்ஸிக் ஆகிற லெவல் வந்து இந்த கூடிய காற்றும். சம்டைம் நாங்க இதை விட கொஞ்சம் கூட இன்டேக் பண்ணினாலும் எனக்கு டாக்ஸிக் எஃபெக்ட்க்கு போகாது. சும்மா சொல்லுவோம், ஒரு பெனடால் குடிச்சா எங்களுக்கு என்ன நடக்குது? குணமாகுது. அப்ப இதுதான் மினிமம் தெரபியூட்டிக் கன்சென்ட்ரேஷன். ஆனா பெனடால் கிட்டத்தட்ட
A-level புழுக்கள் இருக்கிற சொல்லவும் பயம் ரிசல்ட்ஸ் வந்துன பெனடால் குறைஞ்சது நீங்க 24க்கு மேல எடுத்தா தான் பொய்சனா டாக்ஸிக் காட்டு சொல்ல விளங்குதா. ஆனா வார்ஃபரின் மாதிரி சில மெடிசின் இருக்கு ஒன்று மினிமம் தெரபியூட்டிக் எஃபெக்ட காட்டும். சும்மா சொல்லுவோம் 3 எடுத்துக்கிட்ட டாக்ஸிக் எஃபெக்ட காட்டும். பாருங்க தவறையும் இது கூட குடிச்சோ டாக்ஸிக் எஃபெக்ட காட்டும். ஆனா பெனடால் அப்படி இல்லை. நீங்க 1 எடுக்கிற இடத்துல 6 எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. விளங்குதா. 12 எடுத்தாலும் அப்பயும் உங்களுக்கு டாக்ஸிக் எஃபெக்ட காட்டாது. 24க்கு மேல எடுத்தாலும் டாக்ஸிக் எஃபெக்ட காட்ட போகுது. அப்ப விண்டோ பெருசுன்றதால டாக்ஸிக் ஆகிறதுக்கு சான்சஸ் குறையும். நிறைய அமௌண்ட் எடுத்தீங்கன்னா தான் டாக்ஸிக்கு போகும். ஆனா சில ட்ரக்ஸ் இருக்கு இந்த விண்டோ மிச்சம் சின்னது. அதால அதை நாங்க கட்டாயம் மோனிட்டரோட தான் அதை மோனிட்டர் பண்ணி கொண்டுதான் குடிக்கணும். இல்லாட்டி கட்டாயம் டாக்டர் மோனிட்டர் பண்ணணும் பேஷண்ட் இந்த கன்சென்ட்ரேஷன் லெவல். சரியா. சரி அது திரும்ப வருவோம். நாங்க இந்த இடத்துல அதை படிக்கலையே திரும்ப வரதானே போகுது. இங்கெல்லாம் படிச்சுட்டு போவோம். கடைசி விளங்குதா? திடீர்னு ரீகனெக்ட் ஆனா நான் கடைசியில சொன்னது விளங்கிடுதா? நான் பேசுற கேக்குதா? Therapeutic intakes. சரி நான் பேசுற கிளியரா கேக்குதானே? அந்த கடைசியா படம் வரைஞ்சு ரெண்டும் விளங்கினதானே? கேக்குது. கடைசியா படம் ரெண்டும் வரைஞ்சு விளங்கப்படுத்துறது விளங்கினதா? சரி அப்ப அடுத்துக்கு போவோம். பார்மகோகைனெடிக்ஸ் அண்ட் ADR பார்க்கணும். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தா பாருங்க. அப்ப இவங்களுக்கு ஹை தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் இருக்கு. யாருக்கு? பெனிசிலினுக்கு. தப்பி நாங்க கொஞ்சம் கூட எடுத்ததுக்கு பிரச்சனை இல்லை. அதால நாங்க சாக மாட்டோம். பெருசா கூடுதல் எடுத்ததுக்கு நாங்க சாக போறோம் இல்ல. டாக்ஸிக் எஃபெக்ட் வரும். ஏண்டா ஹை தெரபியூட்டிக் இண்டெக்ஸ். சரியா. அடுத்தது பார்மகோகைனெடிக்ஸ். நான் தான் சொல்லி தந்தவங்களும் பார்மகோகைனெடிக்ஸ். சொல்லுங்க பார்மகோகைனெடிக்ஸ்ல எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு? சொல்லுங்க பார்மகோகைனெடிக்ஸ் எத்தனை ஸ்டெப் இருக்கு? சொல்லுங்க எத்தனை இருக்கு? ஒவ்வொன்றா சொல்லிட்டு போங்க. முதலாவது என்ன? அப்சர்ப்ஷன். ரெண்டாவது டிஸ்ட்ரிபியூஷன். மெட்டபாலிசம். எலிமினேஷன். சேர்த்து சொன்னா என்ன? எட்மி. அப்படிதானே? அப்ப இப்ப பென்சிலின் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்சர்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எலிமினேஷன் எப்படி இருக்குமென்று பார்க்க போறோம். லைட்டா பார்க்க போறோம். சரியா. அதே நேரம் சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். சரி குயிக்கா பார்ப்போம். அப்சர்ப்ஷன் பாருங்கோ. பெனிசிலின் ஜி நாங்க ஸ்டார்ட்ல படிச்சு நினைவுபடுத்துவோம். பெனிசிலின் ஜி என்றது என்ன? ஃபுல் பேர் சொல்லுங்க. Phenoxymethyl penicillin. phenoxymethyl penicillin இல்லாட்டி பென்சைல் பெனிசிலினா? பெனிசிலின் ஜி. Benzyl penicillin. இப்ப பெனிசிலின் ஜி என்றது பென்சைல் பெனிசிலின். சரிதானே. அது பென்சைல் பெனிசிலின் நாங்க பார்த்தோம். IVOIM பெரண்டரலி மட்டும்தானே நாங்க இன்டேக் பண்றோம்னு பார்த்தோம். அப்படிதானே? ஓவா இல்லையா? அதுக்குரிய ரீசன் நீங்க தராங்க பாருங்க. ஏண்டா நாங்க பென்சிலின் ஜி பென்சைல் பென்சிலின் பை ஓரலி இன்டேக் பண்ணினா
இப்ப ஓரலி இன்டேக் பண்றது இப்ப ஃபார்மகோகைனடிக்ஸ் என்ன வரணும். இப்ப ஓரலி எடுத்தா அதுக்கு பிறகு எங்க போக போகுது அந்த மெடிசின்? தமிழ் சொல்லுங்க. வாய்க்கு எடுத்த பிறகு வாயால விலங்க கிட்ட ஃபெஸ்ட்டுக்கு போறது எங்க? சொல்லுங்க. வாய்க்கு அடுத்தது உங்களோட ஜிஐடில என்ன இருக்கு? மவுத்துக்கு பிறகு த்ரொட்டுக்கு த்ரோட், அதுக்கு பிறகு தொண்டை, அதுக்கு பிறகு கலம்க்கு என்ன சொல்ற? ஈசோபகஸ் ஈசோஃபேகஸ், அதுக்கு பிறகு pancreas ஆஹா ஸ்டொமக். பென்க்ரியஸ்க்கு போறா மெடிசின். நீங்க சாப்பிடுறது பென்க்ரியஸ்க்கு போயிட்டா போற. ஸ்டொமக்கா? இது பேர் என்ன? ஸ்டொமக். அந்த ஜே ஷேப்ல இருக்குது, அது பேர் என்ன? ஸ்டொமக். சரிதானே? அப்ப ஸ்டொமக்ல என்ன இருக்கா? ஹைட்ரோகுளோரிக் அசிட் இருக்குது. எசிடிக் பிஹெச்னு படிச்சோம் தானே. அப்ப அந்த எசிடிக் பிஹெச்ல பெனிசிலின் ஜிக்கு சர்வை பண்ண இயலா, டிஸ்ட்ராய் ஆகும். அதாவது டிஸ்ட்ராய் ஆகுறது வேற, டிஸ்இன்டிகிரேட் ஆகுறது வேற. அது ரெண்டு நல்லா நினைவச்சுக்கொள்ளணும். டிஸ்இன்டிகிரேட்ன்றது சின்ன சின்ன பார்ட்டா உடையிறது, தனித்தனி மொலிக்யூலா மாறுறது. டிஸ்ட்ராய்ன்றது மொலிக்யூலே உடைஞ்சு போறது. சரியா? இப்ப இந்த இடத்துல டிஸ்இன்டிகிரேட் ஆகல, டிஸ்ட்ராய் தான் ஆகுது. அப்ப டிஸ்ட்ராய் ஆகினா அந்த ஸ்ட்ரக்சர் மாறினா பென்சிலினுக்கு ஒர்க் பண்ணலாது. அதனாலதான் நாங்க பென்சிலின் ஜி பென்சைல் பென்சிலினை ஓரலி எடுக்கிற இல்ல. மீதி எல்லாம்டா குரூப் 1ல மீதி எல்லாம். அதே நேரம் குரூப் 2 குரூப் 3 ஒரே எடுக்கிற பிரச்சனை இல்லை. அதே நேரம் குரூப் 4 எல்லாமே பேரண்டல் ஃபார்மட். குயிக்கா ரீட் பண்ணுங்க. penicillin G gastric juice at pH 2 rapidly destroys, not suitable for oral administration. Penicillin V more stable in acidic medium. Absorption is maximum if given on an empty stomach. Cloxicillin similar to penicillin V. Amoxicillin similar to penicillin V. Amoxicillin stable in acid pH, designed for oral use, rapidly, completely absorbed even in the presence of food. Group 4 parenteral form only. அப்ப இதுல நீங்க நினைவச்சுக்கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னா, எமோக்சிசிலின் தவிர நாங்க ஓரலி இன்டேக் பண்ற பெனிசிலினை பிஃபோர் மீல்ஸ் இன்டேக் பண்ணணும், சாப்பாட்டுக்கு முன். அப்ப நீங்க பார்மசில இருக்க கிட்ட யாரோ ஒருத்தர் பென்சிலின் எடுக்க வார, அப்ப இப்படி ஒரு என்வெலப் போட்டு தானே கொடுப்பீங்க. அதுல நீங்க சாமு சாப்பி என்றிக்கின் எதுக்கு ரவுண்ட் பண்ணணும், எதுக்கு சர்க்கிள் பண்ணணும்? சாமுவா சாப்பியா? எமோக்சிசிலின் தவிர அடுத்த ஓரல் பெனிசிலின் சாப்பாட்டுக்கு முன், பிஃபோர் மீல்ஸ். ஆஃப்டர் மீல்ஸ் இல்ல, பிஃபோர் மீல்ஸ். எமோக்சிசிலின் பிரச்சனை இல்ல, பிஃபோர் மீல்ஸ் எடுத்தாலும் பிரச்சனை இல்ல, ஆஃப்டர் மீல்ஸ் எடுத்தாலும் பிரச்சனை இல்ல. அது பிரச்சனை இல்ல. ஏண்டா மத்த பெனிசிலின்ஸ் பாருங்க, எம்டி ஸ்டொமக்ல தான் மேக்சிமம் எப்சோர்ப்ஷன் நடக்குதாம். அப்ப ஃபுட் அதோட எப்சோர்ப்ஷனை குறைக்கும். இப்ப நீங்க சாப்பாட்டுக்கு போறோம் பெனிசிலின் வியோ, குளோக்சிசிலினையோ, எம்பிசிலினையோ எடுத்தா அதுல எப்சோர்ப்ஷன் குறையும். இப்ப நீங்க 100 கிராம் எடுத்தா, சும்மா சொல்லுவோம், வித்தவுட் ஃபுட் எம்டி ஸ்டொமக்ல 80 கிராம் எப்சோர்ப் ஆகும். ஒரு நாளும் 100 கிராம் எப்சோர்ப் ஆக போறது இல்ல, சான்சஸ் குறையும். நீங்க ஃபுட்டோட எடுத்தீங்கன்னா 50 கிராம் தான் எப்சோர்ப் ஆகும். பாருங்க, அப்ப எப்சோர்ப் ஆகிற அளவு ட்ராப் ஆகுது. அதனால எங்களை மேக்சிமம் தெரபியூட்டிக் இஃபெக்டை காட்டணும்டா, நாங்க இன்டேக் பண்ணது மேக்சிமம் எப்சோர்ப் ஆகணும்டா எமோக்சிசிலினை தவிர மீதி ஓரல் பெனிசிலினை, ஓரல்னா வாய் மூலமா எடுக்கிறது, எம்டி ஸ்டொமக்ல தான் எடுக்கணும். சரியா? அவ இப்ப கெட்டிக்கார புலகள் சொல்லுங்க. குரூப் 4 அதே நேரம் பெனிசிலின் ஜி எம்டி ஸ்டொமக்ல எடுக்கணுமா இல்ல ஆஃப்டர் மீல்ஸ் எடுக்கணுமா? பெரண்ட்ரல்னால ஆரலி எடுக்கலாம். சரி, நான் கேக்குறேன், ஓரல் இருக்குல்ல, பிஃபோர் மீல்ஸா ஆஃப்டர் மீல்ஸா இன்ஜெக்ட் பண்றது? After meals.
நீங்க எப்ப இன்ஜெக்ட் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா டிரெக்டா அது பிளட் உள்ளுக்கு தானே போக போகுது. அதுக்கு நீங்க உங்களோட ஜிஐடில ஃபுட் இருக்கா இல்லையான்றது எந்த என்ன சொல்ற எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போறே இல்லை. ஜிஐடியால போய் அப்சர்வ் பண்றேன்டா தான் சம்டைம் ஃபுட் இன்டராக்ஷன் ஒன்று இருக்கும். இது நீங்க டிரெக்டாவே பிளட் உள்ளுக்கு தான் இன்செர்ட் பண்ண போறீங்க, இன்ஜெக்ட் பண்ண போறீங்கன்றதால நீங்க பிஃபோர் மீல்ஸையும் எடுக்கணும், ஆஃப்டர் மீல்ஸும் எடுக்கணும், பிரச்சனை இல்லை. சும்மா கேட்டுப்பா. சரி, டிஸ்ட்ரிபியூஷன் இதுலயும் பெரிய பாயிண்ட் ஒன்று இல்ல. குயிக்கா ரீட் பண்ணுங்க ஒரு ஆள். குயிக்கா ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க பார்ப்போம். Distribution: protein bound widely distributed therapeutic concentration are achieved readily in tissues, in secretion such as joint fluid, pleural, pericardial fluid, bile. Low concentrations are found in thoracic secretions, brain tissue, intraocular fluid, CSF, non-inflamed meninges, 1% in 1% of plasma, but inflamed meninges in 5% of plasma. என்ன சொல்ல வரல, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி என்று நாங்க ஸ்டார்ட்ல டிஸ்ட்ரிபியூஷன் படிச்சோம் தானே. பெனிசிலின் வந்து புரோட்டீன் பவுண்ட் ஆகுமாம், என்றாலும் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டடும் நடக்கும். சரியா? அடுத்து தெரபியூட்டிக் கான்சென்ட்ரேஷன். நான் சொன்னேன் இந்த கிராஃப்ல இந்த கிராஃப பாருங்க. இது டைம் சொன்ன தானே. இது என்ன கான்சென்ட்ரேஷன், இதுல ஒரு இடத்துல வரப்போகுது. இதுதான் தெரபியூட்டிக் கான்சென்ட்ரேஷன். இப்ப இந்த தெரபியூட்டிக் கான்சென்ட்ரேஷன் எடுக்கிறதுக்கு இல்லாட்டி தெரபியூட்டிக் கான்சென்ட்ரேஷன் வாரத்துக்கு எடுக்கிற டைம் பாருங்க, இத்தனை டைம் மிச்சம் குறவாம். அதான் சொல்ற தெரபியூட்டிக் கான்சென்ட்ரேஷன் ஆர் அச்சீவ்ட் ரெடிலினா ஃபாஸ்டா இன் டிஷ்யூஸ் இன் செக்ரேஷன் சச் எஸ் ஜாயிண்ட் ஃப்ளூயிட். அதாவது இதுல பாருங்க டிஸ்ட்ரிபியூஷன் கூடன்றது சொல்றாங்க. ஜாயிண்ட் ஃப்ளூயிட் உள்ளுக்கும் பெனிசிலின் போகுமா, அடுத்து பிளூரல், அடுத்து பெரிகார்டியல் ஃப்ளூயிட், பைல், இவ்வளவு செக்ரேஷன்களுக்கும் பெனிசிலின் மூவ் ஆகுமாம். அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் நல்ல மாதிரி சொல்றாரு. என்றாலும் பாருங்க பிரெயின் டிஷ்யூல அடுத்து இன்ட்ரா ஓக்யூலர் ஃப்ளூயிட்னா எங்கட கண்ணுள்ளுக்கு ஐ உள்ளுக்கு இருக்கே, சரியா? அந்த ஃப்ளூயிட் இன்ட்ரா ஓக்யூலர் ஃப்ளூயிட், ஓக்யூலர்னா கண்ணே. அதே மாதிரி சிஎஸ்எஃப் என்றது பிரெயின்ல ஒரு ஃப்ளூயிட் இருக்குமே. பிரெயின்லண்டா பிரெயின்ல ரூம்ஸ் இருக்கே, அறைகள். அதே மாதிரி ஸ்பைனல் கோட் இருக்கே, ஸ்பைனல் கோட் அதுலக்கும் ஒரு ஃப்ளூயிட் ஓடும் தானே. இப்படி படிச்சிருப்பீங்க தானே. இது பிரெயின் பின்பாட்டால் இப்படி தவாரை தானே ஸ்பைனல் கோட். இதுல ஒரு ஃப்ளூயிட் இருக்குமே படிச்சிருக்கோம். இப்ப நீங்க இந்த இடத்துல கட் பண்ணி பார்த்தா இடையில ஒரு எம்டி ஸ்பேஸ், அதுல ஒரு ஃப்ளூயிட் இருக்குமே படிக்க இல்லையா? அது பேர் என்ன? தமிழ் பேர் மூளைய முன்னான் பாய் பொருள் படிச்சதா? அதுக்குதான் சிஎஸ்எஃப் என்ற மூளைய முன்னான் பாய் பொருள், செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட். சரியா? செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட். செரிப்ரம் என்ற மூளை தானே. அப்ப மூளைய ஸ்பைனல்டா முன்னான், ஃப்ளூயிடா பாய் பொருள். அப்ப சிஎஸ்எஃப் உள்ளுக்கு போற அளவு மிச்சம் குறவு 1% மாதிரி. எப்பண்டா இந்த சிஎஸ்எஃப் உள்ளுக்கு மூளைய முன்னான் பாய் பொருளுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் வராத நேரம் 1% தான் மூவ் ஆகுமாம், டிஸ்ட்ரிபியூட் ஆகுமாம். சம்டைம்ஸ் இந்த சிஎஸ்எஃப் உள்ளுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தா 5% என்ன நடக்கும்? டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு சொல்றீங்க. அவ்வளவுதான். இதுவும் லெஸ் இம்பார்ட்டன்ட் தான் என்றாலும் பண்ணி வைங்கோ. திரும்ப திரும்ப பாருங்க, பிரச்சனை இல்லை. அடுத்தது எலிமினேஷன். எலிமினேஷனோட இன்னைக்கு முடிச்சு கொள்வோம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எளியா விடுவோம். குயிக்கா ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க எலிமினேஷன்.
குயிக்கா ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க எலிமினேஷனு. லாஸ்ட் ஸ்டெப் ஃபார்மகோகைனெடிக்ஸ். எப்படி பெனிசிலின் எலிமினேட் ஆக போகுது எங்கட உடம்புல இருந்துட்டு. கொஞ்சம் இருங்க. குயிக்கா ரீட் பண்ணுங்க எலிமினேஷனு. Elimination half-life is short 30 to 90 minutes. They can be given in high doses every 4 to 8 hours. Penicillin has a large therapeutic index. Elimination glomerular filtration 10% and renal tubular secretion 90%. குயிக்கா இந்த ஃபுல்லா ரீட் பண்ண பிரச்சனை இல்லை. Concentration in urine high. Probenecid inhibits renal tubular secretion of penicillin and increases the blood level of penicillin. Renal failure may require dose and frequency adjustment. வாரதெல்லாம் ஈஸ் மாத்திவோங்கோ. அது என்னமோ நடந்து மாறிடுக்குதா, ஃபோன்ட் என்னமோ மாறிக்கிட்ட ஈஸ் அந்த ஏவா மாறிடு. முதலாவது சொல்றேன் என்னடா, half life is short is 30 to 90 minutes. அப்ப நாங்க half life என்றதையும் ஃபார்மகோகைனெடிக்ஸ்ல பிகேல படிச்சோம். சொல்லுங்க half life என்ன? concentration half மாறுற நேரம், எடுக்கிற நேரம். எங்கட பிளட்ல உள்ள அந்த மெடிசின் கன்சென்ட்ரேஷன் ஹாஃபால ட்ராப் ஆகிறதுக்கு இருக்கிற நேரம். சொல்லுமே, நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சா அதே ஹாஃப் லைஃப் தான். கன்சென்ட்ரேஷன் ஹாஃபா மாறதுக்கு ஸ்டார்ட்ல இவ்வளவு கன்சென்ட்ரேஷன் இருந்து அதுல ஹாஃப் ஆகிறதுக்கு எடுக்கிற நேரம். இது டைம், இங்க கன்சென்ட்ரேஷன். இந்த டைமுக்கு தான் பேர் ஹாஃப் லைஃப். கெமிஸ்ட்ரியில படிச்ச அதே ஹாஃப் லைஃப் தான், நீங்க புதுசு சொன்ன. அப்ப பாருங்க, பென்சிலின் ஹாஃப் லைஃப் மிச்சம் குறும் 30 to 90 minutes. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, ஹாஃப் அன் அவர் தானே 30 minutes. இப்ப ஹாஃப் அன் அவர்லயே பென்சிலின் கன்சென்ட்ரேஷன் ஹாஃபா ட்ராப் ஆகிரும். அப்ப ஸ்டார்ட்ல நாங்க பார்த்தோம் ஹாஃப் லைஃப் முக்கியம் எதுக்குண்டா, டோஸுக்கும் அடுத்தது எவ்வளவு டைமுக்கு ஒருக்கா நாங்க கொடுக்கணும் அந்த ஃப்ரீக்குவன்சிக்கும் இந்த ஹாஃப் லைஃப் முக்கியம். அப்ப ஹாஃப் லைஃப் குறைவுன்றதால ஒன்று நாங்க ஆரம்பத்துல கொடுக்குற டோஸை கூட்டணும், இல்லைண்டா ஃப்ரீக்குவன்சியை கூட்டணும். அடிக்கடி எடுக்கணும். ஒரு நாளைக்கு 4 தடவை, ஒரு நாளைக்கு 6 தடவைலாம் எடுக்கிற. அதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா ஹாஃப் லைஃப் மிச்சம் குறைவு. பாருங்க, பொதுவாக பென்சிலின் 8 ஹவர்லயும் கொடுக்குற, 6 ஹவர்லயும் கொடுக்குற. எமோக்சிலின் இல்லாட்டி ஒக்மெண்டின்டா 8 ஹவர்லி போடுற. பெனிசிலின் இல்லாட்டி எமோக்சிலின்டா 6 ஹவர்லி கொடுக்குற. அப்போ ஒரு நாளைக்கு 4 தடவை எடுக்கணும், இது ஒரு நாளைக்கு 3 தடவை எடுக்கும். ஏண்டா ரீசன் அத்தான் ஹாஃப் லைஃப் கொஞ்சம். அப்ப குயிக்கா நீங்க மெடிசின் எடுக்கிறது, அப்ப கன்சென்ட்ரேஷன் ஹாஃபா குறையிருந்தா என்ன அர்த்தம், எங்கட பிளட்ல இருந்து வெளியில போறேன்னு அர்த்தம். பிளட்ல வச்சு வெளியில போறேன்னா என்ன அர்த்தம், எலிமினேட் ஆகுறேன், உடம்ப வச்சு வெளியில போறேன்னு அர்த்தம். அப்ப குயிக்கா எலிமினேட் ஆகுது. அப்ப குயிக்கா எலிமினேட் ஆகுனா நீங்க திரும்ப குயிக்கா இன்டேக் பண்ணு. அதால தான் ஃப்ரீக்குவன்சி பாருங்க நல்லா கூட அடிக்கடி எடுக்கணும். அடிக்கடிந்தா அவலி இல்ல, 4 times per day, அடுத்து 3 times per day. அது சொல்றேன், சரியா? அடுத்து ஹை டோஸ் எடுக்கலுமா, பிரச்சனை இல்லையா? என்னவாம் ரீசன், என்னவாம் தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் இல்லாட்டி தெரபியூட்டிக் விண்டோ கூடன்றதால. அடுத்து எலிமினேஷன் நடக்கிறது மெயினா பை யூரின், சரியா? பை யூரின் தான் மெயினா எலிமினேட் நடக்குது. அதுலயும் என்ன விஷயம்டா, இது கொஞ்சம் உங்களோட பயாலஜி நாலேஜ் இருக்கணும், கொஞ்சம் பெருசா இல்ல, ஓரளவு நாலேஜ் இருந்தாலே போதும். அப்ப யூரின் ஃபார்மேஷன் படிச்சிருப்பீங்க தானே, நீங்க குளோமியுலர் இருக்கும், கீழே போமன் கேப்சூல் இருக்கு, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாம் படிச்சிருப்பீங்களே. அண்மை மடிந்த சிறுகுழாய், சேமை மடிந்த சிறுகுழாய், அப்புறம் ஹெட்லைன், தடமண்ட் எல்லாம். இப்ப என்ன நடக்கிறேன்டா, சிம்பிளா சொல்றேனே, இங்க ஃபில்டர் ஆகுறது குறவு. ஃபில்டர் ஆகுறது பாருங்க 10%. அப்ப மீதி 90% எப்படி யூரினுக்கு வருதுண்டா, இந்த அண்மை மடிந்த சிறுகுழாய் இல்லாட்டி சேமை மடிந்த சிறுகுழாய் இல்லாட்டி ஹென்லைன் தடம், லூப் ஆஃப் ஹென்லே, அதுகள் என்ன நடக்குறா, திரும்ப செக்ரீட் பண்ணிடும், சுரத்தல் செய்யிடும். நீங்க படிச்சிருப்பீங்களே யூரின் ஃபார்மேஷன் ஸ்டெப் 3 ஓ லெவல்ல இல்லாட்டி ஏ லெவல்ல நான் சொல்றேன்னா, ஒன்று ஃபில்ட்ரேஷன், அடுத்து செக்ரீஷன்,
அதாவது என்ன சொல்ற ஃபில்ட்ரேஷன்டா ஃபில்டர் பண்றதுக்கு தமிழ்ல என்ன படிச்சீங்க சொல்லுங்க குயிக்கா அந்த 3 ஸ்டெப் என்ன? ஒன்று ஃபில்ட்ரேஷன், அதீத வடிகட்டலாம், அதீத வடிகட்டல், அடுத்தது சுத்தல், அடுத்தது என்ன தேர்ட் ஸ்டெப் நினைவில் குயிக்கா சொல்லுங்க. பயாலஜி ரீசெண்டா படிச்ச ஆட்கள் வெளியேற்றல் அப்படியா? அகத்துறிஞ்சல். மீன் அகத்துறிஞ்சல். மீள அகற்றுஞ்சல். இந்த இடத்துல ரீஅப்சர்ப்ஷன் நடக்கிடும். 3 ஸ்டெப் இருக்கேன். ரீஅப்சர்ப்ஷன் சில இம்பார்ட்டன்டான விஷயங்களை திரும்ப ரீஅப்சர்வ் பண்ணலும். வாட்டரும் ரீஅப்சர்வ் ஆகும், குளுக்கோஸ் ஃபுல்லா ரீஅப்சர்வ் ஆகும். சரிதானே? அப்ப இங்க பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி ஃபில்ட்ரேஷன் ஆகுறது இல்லாட்டி ஃபில்ட்ரேட் ஆகுற அளவு 10% மட்டும்தான். 100 கிராம் எலிங்கன்னு வைப்போமே உங்களோட பிளட்ல, இங்க 10 கிராம் தான் ஃபில்ட்ரேட் ஆகும். மீதி 90 கிராமும் என்ன நடக்கும்? சிக்ரேட் தான் பண்ற பிளட்ல வச்சு டிரெக்டா இந்த ஹென்லைன் தடத்துக்கு இல்லாட்டி அண்மை சேமை அடைந்த சிறுகுழல் உருக்கு என்ன நடக்கும்? செக்ரேட் சுரத்தல் நடக்கும். சரியா? இப்ப மெயின் சுரத்தல். அப்ப கீழே ஒரு விஷயம் சொல்ற பாருங்கோ, புரோபின் எசிட் இல்ல புரோபினோயிக் எசிட்னு சொல்ற இந்த எசிட் என்ன செய்யுமா? இந்த சுரத்தலை தடுக்கும், இன்ஹிபிட் பண்ணும். அப்ப பிளட்ல இருக்கிற பெனிசிலின் அளவு மாறாது இல்லாட்டி குறையாது. கூடும்னு சொல்ல வேணும், ஒன்று மாறாது இல்லாட்டி குறையாது. ஏன்னா சுரத்தலால தானே குறையிற. மெயினா 10% தானே இங்க ஃபில்ட்ரேட் ஆகுற, மீதி 90% சுரத்தல்ல தான் யூரினுக்கு போற. அப்ப இந்த சுரத்தலை இன்ஹிபிட் பண்ணா தடுத்தா பிளட்ல உள்ள பெனிசிலின் அளவு குயிக்கா குறையாது. அப்ப புரோபினோயிக் எசிட்டோட இல்லாட்டி புரோபின் எசிட்டோட நீங்க பெரலலா பென்சிலின் எடுக்கிறண்டா கட்டாயம் பென்சிலின் டோஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். சரியா? அதே நேரம் மெயினா யூரின் வழியை தானே எலிமினேட் ஆகிற. அப்ப ரீனல் ஃபெயிலியர் இருக்கிற ஆட்களுக்கும் எலிமினேஷன் நடக்கிறது குறையும். அப்ப அவங்களும் டோஸை அதே நேரம் ஃப்ரீக்குவன்சியை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்ற. அவ்வளவுதான். இதெல்லாம் லாஜிக்கலி எடுக்கிற விஷயங்கள், பாடமாக்கணும் மட்டும் இல்ல. திரும்ப திரும்ப பாருங்க, பாடமாகும், அது வேற கதை. ஆனா பைஹார்ட் பண்ணணும் மட்டும் இல்ல. பைஹார்ட் பண்றதுதான் நான் திரும்ப 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 உங்களுக்கு சொன்ன விஷயங்கள். அடுத்து நீங்க எது தேவை எது தேவையில்லைன்றது பாஸ்ட் பேப்பர் வச்சு பார்க்கலும். உங்களுக்கு பிடிஎஃப் பண்ணி அனுப்பின அதை பாருங்க. ஆனா உண்மையிலே அது எக்ஸ்டர்னல் ஃபார்மசி பாஸ்ட் பேப்பரோட கொஸ்டின்ஸ் இல்ல, அது இன்டர்னல் ஃபார்மசி. இப்போ கொஞ்சம் அது ஹார்டா இருக்கும், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அட்வான்ஸா அதை சொல்ற, உங்களை விட நோட்ஸ் கொஞ்சம் கூடியாம இருக்கும். அட்வான்ஸ்னா பெருசாம இல்லை, உங்களை விட கொஞ்சம் நோட்ஸ் கூடியே இருக்கும். ஏன்னா இன்டர்னல்ன்றது HND, நீங்க படிக்கிறது டிப்ளமா, இது ஹையர் நேஷனல் டிப்ளமா, இது டிப்ளமா. கொஞ்சம் கண்டெக்ட் கூடியா தானே இருக்கும் HNDல. அதை நீங்க யோசிக்க தேவையில்லை, ஒரு ஐடியா ஒன்று எடுங்க. அந்த டியூட்டை செஞ்சு எல்லாமே செய்யணும்னு சொல்ல இல்லை, அதே நேரம் எல்லாமே செய்யலாமே இல்லை, மேக்சிமம் செய்யல. சொல்ற விலங்குதா? அப்ப அதுக்கு கொஸ்டினையும் செஞ்சு குரூப்ல அப்லோட் பண்ண பாருங்க. அடுத்தது உங்களுக்கு பாஸ்ட் பேப்பர் ஆல்ரெடி குரூப்ல நான் அப்லோட் பண்ணினேன். லேட்டா ஜாயின் ஆட்களுக்கு மிஸ் ஆயிருந்தா அவங்களும் கேளுங்க, திரும்பவும் பாஸ்ட் பேப்பரை குரூப்ல அப்லோட் பண்றேன். நீங்க உங்களோட பாஸ்ட் பேப்பர்ல இந்த பென்சிலின் சம்பந்தம் வந்து MCQஸை தேடி தேடி செய்ய பாருங்க. சரியா? அதையும் நாங்க PDF பண்ணி தர காட்டிலும் பார்த்துட்டு இருக்கவான், இல்லாட்டி ரிவிஷன் கிளாஸ் வர காட்டிலும் வெயிட் பண்ணிட்டு இருக்கவான். ரிவிஷன் பாஸ்ட் பேப்பர் கிளாஸ் லேட் ஆகி வரும் தானே, அது ஒரு காரணம் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. நீங்களா செய்ய ட்ரை பண்ணுங்க. மேக்சிமம் நாங்களும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா அதுக்கு முன்னே நீங்களும் ஒருக்கா செய்ய பாருங்க. குயிக்கா வருவோம். ஆரம்பத்துல வச்சு இன்னைக்கு படிச்சது குயிக்கா ஒரு ரைட்டே பண்ணுவோம். பெருசான படிக்கல பாருங்க, எவ்வளவு ஸ்லைட் குறைவண்டு. ஸ்டார்ட்ல நாங்க என்ன படிச்சோம் குயிக்கா சொல்லுங்க. ஸ்ட்ரக்சர், பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ்னா என்ன? அடுத்து என்ன படிச்சோம்? கிளாசிஃபிகேஷன், 4 வகை, 4 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷனையும் படிச்சோம். அடுத்தது மெக்கானிசம். சொல்லுங்க, பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ்னா என்ன? பீட்டா லாக்டம் ரிங்க கொல்லிக்கிற பெனிசிலின். ஆன்டிபயோட்டிக்ஸ்ல இல்லாட்டி ஏதாச்சும் உண்டு
அவங்களோட ஸ்ட்ரக்சர்ல பீட்டா லெக்டம் இருந்தா அவங்க நாங்க பீட்டா லெக்டம் இருக்கிற ஆட்கள்னு சொல்லிடுங்க. அப்படி ஆன்டிபயோட்டிக் ஒரு ஆள் பீட்டா லெக்டம் இருந்தா அவங்களுக்கு நாங்க பீட்டா லெக்டம் ஆன்டிபயோட்டிக்னு சொல்றோம். சொல்லுங்க, பீட்டா லெக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ்ல நாங்க படிக்கிற மெயின் 2 குரூப்ஸ் என்னென்ன? Penicillin, பெனிசிலின், அடுத்தது Penicillin. cephalosporin. cephalosporin. அப்ப இப்ப உங்களுக்கு இப்பவே செஃபலோஸ்போரின் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை சொல்லல. சொல்லுங்க, செஃபலோஸ்போரின் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன? Cell wall synthesis. Inhibit. இன்ஹிபிட் பண்றது. குயிக்கா சொல்லுவோம், கிளாசிபிகேஷன் ஆஃப் பெனிசிலின் எத்தனை குரூப்ஸா நாங்க கிளாசிஃபை பண்ணினேன்? 4 types. சொல்லுங்க, அந்த 4 சொல்லல மட்டும் பார்ப்போம். முதலாவது Naturally occur penicillin. நேச்சுரலி ஒக்கரிங் பெனிசிலின். அடுத்தது Penicillinase resistant penicillin. பெனிசிலினேஸ் ரெசிஸ்டன்ட் பெனிசிலின். சொல்லுங்க, பெனிசிலினேஸ் என்ன? Nodium. Inhibit பண்ற nodium. யார் அது சுரக்கிற? இன்ஹிபிட் பண்ற நொதியுமா? பெனிசிலினேஸ் என்றது ஒரு என்சைம். அது சரி, யாரு சுரக்கிற, யார் உற்பத்தி செய்யற? Structure destroy பண்ற. அதாவது பெனிசிலின் ட்ரக்க உடைக்கிற ஒரு என்சைம் யாரு சுரக்கிற? பாக்டீரியா. சொல்றாங்கதா, பாக்டீரியா சுரக்கிற ஒரு என்சைம். அந்த என்சைம் போய் தானே சரி நாங்க குடிக்கிற மருந்து உடைச்சு போடுறோம். அப்ப அப்படி உடைக்காம தடுக்கிறதுக்கு சில பெனிசிலின் ட்ரக்ஸ் இருக்கு. அதான் எந்த குரூப்ல நாங்க போட்டோம், பெனிசிலினேஸ் ரெசிஸ்டன்ட் பெனிசிலின். தேர்ட் டைப் என்ன? தேர்ட் குரூப் Broad spectrum. broad spectrum. Fourth group Anti-pseudomonal. anti-pseudomonal. இப்ப கீழே வச்சு பார்த்துருப்போம். anti-pseudomonal என்ன? Pseudomonas கொல்லிகள். Piperacillin, thicker penicillin. சொல்லுங்க, என்னென்ன 2 தான் படிச்சோம். ஒன்று பிப்பர்சிலின், அடுத்தது Triclosan. Thicker penicillin something. டிகாசிலின். சிம்பிள், டிகாசிலின். அது சிலினை விடுங்களேன், ஆரம்பத்தை மட்டும் பாடமாக்கி போங்களேன். டிகா, அடுத்தது என்ன? பிப்பர். பிப்பரசிலின், டிகாசிலின். அடுத்து ப்ராட் ஸ்பெக்ட்ரத்துக்கு 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்னென்ன? Amoxicillin, ampicillin, coamoxiclav. கோஎமெக்சிக்ளேவ், அடுத்தது எம்பிசிலின், எமோக்சிசிலின். அடுத்தது செகண்ட் பென்சிலினேஸ் ரெசிஸ்டன்ட் Methicillin, floxa, flufloxacin. Methicillin, cloxacillin, cloxacillin. ஃப்ளூக்ளோக்சசிலின், குளோக்சிசிலின், மெத்திசிலின். அடுத்து நேச்சுரலி ஒக்கரிங் பென்சிலின், Methicillin. Phenomethyl benzyl penicillin. பினோக்சி மெத்தைல் பென்சிலின், அடுத்தது பென்சைல் பென்சிலின். அப்ப அடுத்த சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் குரூப்ல எது ஐவி ஃபார்ம்ல எடுக்கிற இல்லாட்டி ஐஎம் ஃபார்ம்ல எடுக்கிற, எது ஓரலி இருக்கிற? Benzyl IV, parenteral, மத்த phenoxymethyl oral. ஓரல். அடுத்தது செகண்ட் குரூப்ல என்னென்ன உதாரணம் படிச்சோம்? குயிக்கா சொல்லுங்க, திரும்ப இருக்கா? Methicillin, floxa, flucloxa. அதுல டாக்ஸிக் எஃபெக்ட் கூட நாங்க இப்ப எதை யூஸ் பண்ண குறைச்சது? Methicillin. மெத்திசிலின். அடுத்தது ப்ராட் ஸ்பெக்ட்ரத்துல எது, எந்த மெடிசினை நாங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிச்சாலும் பிரச்சனை இல்லை, சாப்பாட்டுக்கு புறவு குடிச்சாலும் பிரச்சனை இல்லை? Amoxicillin. அப்ப எமோக்சிசிலினை தவிர மீதி அவ்வளவு ஓரல் பென்சிலினும் நாங்க எப்ப எடுக்கணும்? Before meals, anti-sebus. பிஃபோர் மீல்ஸ். என்ன ரீசன்? pH வந்து டிஸ்ட்ராய் பண்ணும் ஸ்ட்ரக்சரை. அது எதுக்குரிய ரீசன்? நாங்க பென்சைல் பென்சிலின் ஓரலி எடுக்காததுக்கு ரீசன் தான் பென்சைல் பென்சிலினை கெஸ்ட்ரிக் pH அளிக்கும். மீதி எல்லாம் நாங்க ஆஃப்டர் மீல்ஸ்க்கு எடுக்கிறதுக்கு ரீசன் என்ன? சும்மா சொல்லுவோம், ஆஃப்டர் மீல்ஸ் எடுத்ததுக்கு எங்களோட கெஸ்ட்ரிக் pH இல்லா போக போதா இல்லி, கெஸ்ட்ரிக் எசிட் இல்லா போக போதா இல்லி. அப்ப மீதி எல்லாம் நாங்க பிஃபோர் மீல்ஸ்க்கு எடுக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா ஃபுட் வந்து எப்சார்ப்ஷனை குறைக்கும். அதுதான் ரீசனா. ஃபுட் எப்சார்ப்ஷனை குறைக்கிறதால தான் நாங்க பிஃபோர் மீல்ஸ் எடுக்கிறது. ஆனா
எமாக்சிசிலின் பிஃபோர் மீல்ஸ்னாலும் பிரச்சனை இல்லை, ஆஃப்டர் மீல்ஸ்னாலும் பிரச்சனை இல்லை. அதாவது ஃபுட் இருக்கிறதால அதோட அப்சார்ப்ஷன் அளவு மாறுது இல்ல. விளங்குதா? சொல்றது கிளியரா? Clear. அடுத்தது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுங்க பெனிசிலின்ல. Cell wall synthesis inhibit. Cell wall synthesis. அடுத்து பெனிசிலின் வந்துட்டு பாக்டீரியோஸ்டெட்டிக்கா பாக்டீரியோசைடலா? Bacteria. Spider. பாக்டீரியோசைடு. அப்ப இவ்வளவு முக்கியமா எக்ஸாம்க்கு வர பாயிண்ட்ஸ். அப்ப உங்களுக்கு இப்பயே ஓரளவு பாடம், சரி நான் சொல்றேன் ஃபுல்லா 100க்கு 100 பாடம் இல்ல, 50% தான் பாடம் என்றாலும் நல்ல பிரச்சனை இல்லை. ஏண்டா நாங்க இந்த பெனிசிலின் படிக்கிறதுக்கே மாச கணக்கு ஒவ்வொன்றையும் பாடமாக்குறதுக்கு மாச கணக்கு எடுத்து. நீங்க இப்பதான் இந்த பேர்கள் கேள்விப்படுறா பிரச்சனை இல்லை, நீங்க மாச கணக்கு எடுங்கோ, ஆனா முக்கியம் பாடமாக்குங்க. சரி, அப்ப இந்திய கிளாஸ் உங்களுக்கு புரோசனமா இருந்திருக்கேன்னு நம்புறேன். சரியா? ஸ்டார்ட்ல இருந்த க்ரௌட் பாதி இப்ப இல்லாம பாதி இருக்குதுன்னா. சரி, அப்ப